உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கோகிலன் ராஜவேலின் அன்பு வணக்கங்கள். கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் ஒரு மாபெரும் சரித்திர நிகழ்வாக இந்த சர்வே ரிப்போர்ட் 2026 தேர்தல் களத்துக்கான இந்த சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. மற்றவர்களைப் போல தொகுதிக்கு 100-200 பேரை மட்டுமே அணுகி எடுக்காம ஏறத்தாழ 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்து அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலித்து 28 கேள்விகள் அடங்கிய இந்த அட்டவணையை அவர்களிடம் நிரப்பச் சொல்லி அதிலிருந்து தகவல்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த தகவல்களை கொடுப்பதில் இளைஞர்களே ஆர்வத்தோடு முன்வந்தாலும் வயது முதிர்ந்தவர்களும் பெண்களும் பல இடங்களில் ஆர்வமாக வந்து இதற்கான விடயங்களை கொடுத்தது ஒரு வியப்பாக இருந்தது எங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அந்த களத்தில் எப்படியெல்லாம் இந்த சர்வே ரிப்போர்ட்டை எடுத்தாங்க, யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சாதகமாக இருக்குது, அதற்கு காரணங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தான் களத்தில் நின்று அந்த சர்வேவை எடுத்த நம்ம தொலைக்காட்சியினுடைய உரிமை குரல்களிடம் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் இப்போது கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை இறுதி வரை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களாக கொங்கு அரசியல் மற்றும் கொங்கு தமிழ் சமூக வலைதளங்களுடைய இந்த யூடியூப் சேனலோட நிறுவன தலைவர் திரு தமிழ் செல்வன் அவர்களும், திரு மிதுன், இவரை பற்றி சொல்லணும்னா இங்கிலாண்டில் யுனைடெட் கிங்டமில் தன்னோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை முடிச்சுட்டு இந்த சர்வேக்காக ஸ்பெஷலி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக இல்லை நம்ம கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்மோடு சேர்ந்து இந்த களத்தில் நின்று ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றியிருக்காரு திரு மிதுன். வாங்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்போது திரு தமிழ் செல்வன் அவர்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். இப்போது இந்த தேர்தல் குறிப்பாக இந்த கொங்கு பகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி, உழைக்கும் மக்கள் நிறைந்த ஒரு தொழில் துறையில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த தமிழ் நிலப்பரப்பில் ஒரு தன்னிறைவு பெற்ற பகுதி. இப்படிப்பட்ட இந்த பகுதியில் குறிப்பாக நீங்கள் ஏன் இங்கிருந்து இந்த சேவையை தொடங்கணும்னு நினச்சிங்க? அதுலேயும் குறிப்பாக சிலர், வெகு சிலர் ஒரு தொகுதிக்கு, பாண்டே போன்றவர்கள் கூட ஒரு தொகுதிக்கு ஒரு 300 பேர் 400 பேரோட முடிச்சு ஒரு சர்வேவை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் ஏன் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கணும்னு நினச்சிங்க? இந்த காரணம் என்ன? ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நம்ம கோயிலன் சார் கேட்டுட்ட மாதிரி கொங்கு பகுதிகளுக்காக தான் அந்த சேனல் நடத்துகிறோம். அதனால தான் சேனலோட பேரே வந்து கொங்கு தமிழ் கொங்கு அரசியல் அப்படின்னு தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். நாம் ஒரு சேனல் நடத்துகிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் அதில் டீப் அனலைசிங் இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலும் அது ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நான் நேரடியாக எதை செஞ்சாலும் நான் நேரடியாக களத்துக்கு போவேன். அப்போ தான் உண்மையான கலை யதார்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் உண்மையும் கூட. அதனால் கலை யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் மக்களோட நின்று இதை எடுத்தேன். தமிழ்நாட்டில் கொங்கு தனி மண்டலமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் எல்லா நலமும் நலத்திட்டங்களும் கொங்குக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். எதனால உங்களுக்கு அந்த ஒரு நிலைப்பாடு வர காரணம் எல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த பகுதியில் வாழ்கிறோம். அப்படிங்கும்போது தனிப்பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு கொண்டு வரதை விட நீங்கள் இந்த சேனல் வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கானதா? நான் ஒரு சாமானியனின் கேள்வியாக கேட்குறேன். இந்த சேனல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கானதா இல்லை இந்த கொங்கு நிலப்பரப்புக்கானதா? கொங்கு நிலப்பரப்புக்கானது. அனைத்து சமூகங்களும் இதில் உள்ளடக்கம் தான். உங்களோட டீம்லையும் அப்படிதான் இருக்கிறீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான்? இல்லைங்க, என் டீம்ல எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. இந்த சர்வேல எடுக்கும்போது கூட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதில் இருந்தாங்க. சுருங்க சொல்ல போனால் நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டி மட்டும்தான் அதில் இல்லை, மீதி எல்லா கம்யூனிட்டியில இருந்தோம் என்னோட டீம்ல இருந்தாங்க. எல்லாம் இணைந்துதான் பணியாற்றுறாங்க. ஆனால் உங்க நிலைப்பாடு மட்டும் தனி கொங்கு நாடு வேணும். ஆமாம், என்னோட நிலைப்பாடு தனி கொங்கு நாடுனா நம்மளுடைய வளங்கள் பூரா மொத்த தமிழ்நாட்டுக்கு பிரிஞ்சு போகுது, நம்மளுடைய வளர்ச்சிகள் குறைவா இருக்குங்கிற ஒரு காரணமே தவிர நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிற தவறான எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை. புரியுது. நம்மளுடைய உழைப்புகள் நமக்கு கிடைக்காம பரவலா போகுது. நம்ம மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டங்களும் அதிகமாக கிடைக்கிறது இல்லை, குறைஞ்சு போகுது. இந்த ஒரு காரணம் மட்டும்தான் நான் வந்து தனியாக கொங்கு நாடு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கேன். நான் கொங்கு நாடு தனியாக இருக்கணும் போராட்டத்துக்கெல்லாம் போகல. அது என்னோட எண்ணங்கள், என்னோட எண்ணத்தோட வெளிப்பாடு.
நான் கொங்கு நாடு அப்படின்னு ஒரு இதில் கொண்டு வந்து எங்களோட இதில் ஒரு விடயம் என்ன நான் புரிஞ்சுக்கிறது, நான் உழைக்கிறேன், அதிகமா வரி பணம் கட்டுறேன், என் பகுதிக்கு அந்த வரி பணம் ஏன் நலத்திட்டங்களா வர்றதில்லை? அதுதான் நீங்க எங்களோட உழைப்பு பூரா கொங்கு நாட்டுக்கான உழைப்பு பூரா கொங்கு நாட்டுக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். ரைட், அது உங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இந்த தேர்தல் சர்வேல அந்த மாதிரியான நிலைப்பாடு எதுவும் எதிரொலிக்குமா, இல்ல ஒரு காமன் மேனா ஒரு யதார்த்தமாக பதிவு செய்திருக்கீங்க? இல்லைங்க, நான் வந்து முதல் முறையா அரசியலுக்குள்ள உள்ள நம்ம சேனலுக்குள்ள வர்றோம். இதுல வந்து நான் முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சர்வேன்னு சொல்லிட்டு பல பேர் எடுக்கிறாங்க, ஆனா எடுத்த சர்வே ரிசல்ட் வரும்போது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. சர்வேக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. அதனால நான் முழுக்க நான் வந்து டீப் சர்வே எடுக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். எங்களுக்கு ஒவ்வொரு கிராமமும் போகணும், ஒவ்வொரு வீடா போறது சாத்தியம் இல்லை. ஒரு கிராமத்துக்கு மினிமம் 10 சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்க டார்கெட்டா இருந்துச்சு. நாங்க வந்து இது உண்மையானமே எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு நினைச்சோம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க அந்த ஸ்பாட்ல இருந்து லொகேஷன் ஷேர் பண்ணோம், அந்த போட்டோ எடுத்து வச்சோம், அந்த போற லைன் பூரா நாங்க மேப் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி பண்ணிட்டு மேக்ஸிமம் எடுக்கிற அந்த சர்வே எடுக்கிற டீம் கூட அங்கங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், ரெக்கார்டுக்காக வச்சிருக்கோம். நம்ம ஜெனினா எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் வேணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். புரியுது. நான் உங்க ஜென்யூனிட்டியை தாண்டி நீங்க சந்தித்த நபர்களுடைய வயதுகள் தோராயமாக எத்தனையா இருந்திருக்கும், இல்ல யாரெல்லாம் பேச முன் வந்தாங்க, யாரெல்லாம் பேச தயங்குன மக்கள், விளிம்பு நிலை மக்கள் தயங்குனாங்களா, இல்ல ஒரு சிலர் ஆதிக்கமா இருக்காங்க அப்படின்னு சிலர் கருதுறாங்க, அதிலெல்லாம் நம்ம முரண்படுறோம். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செட்டில்டா இருக்கக்கூடிய மக்கள் தான் பேசுறதுக்கு தயங்குனாங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவங்கள்? நல்ல செட்டில் ஆனவங்கலாம் யாருமே பேசவே இல்லை, நேரில் நிற்கவும் இல்லைங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி தான் போனாங்க. யாரும் வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்லணும், ஒரு நாட்டில் இருக்க பிரச்சனைகளை பத்தி சொல்லணும், நாங்க கொண்டு போய் கேமரா போட்டு மைக்கை நீட்டினா தெரிச்சு ஓடிதான் விடுறாங்க. ரெண்டாவது அதிமுக திமுக இருக்கவங்க எல்லாம் பழங்கால கட்டைங்க இருப்பாங்க இல்லைங்களா, அரசியல் ஊறி போனவங்க இருப்பாங்க, அவங்க தான் சேனல்ல மைக்கு பிடிக்க நினைக்கிறாங்க. நம்ம சாதாரண மனிதர்கள்ல சில பேர் மட்டும்தான் நமக்கு பேட்டிக்கு கொடுத்தாங்க. முழுக்க வந்து அவங்க ஒரு தைரியமா மைக்கை ஃபேஸ் பண்ற மாதிரி இல்லைங்க. அது இல்லாமல் இந்த இளஞ்சிட்டுகள், அது குறிப்பாக சொல்ல போனா டிவிக்கில் இருக்கவங்களாம் மைக்கை நீட்டினா போதுங்க, கட்சியில இருக்கவங்க தலைமை சொன்னாதான் பேசணுன்றாங்க, கீழே இருக்கவங்க பேசினா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம ட்ரோல் பண்ணிடுவோம்னு தெரிச்சு ஓடிடுறாங்க. இவங்க டிவிக்கே எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்களோ அதை சப்போர்ட் பண்ற அளவுக்கு தைரியமா என்ன பேசுறதுக்கு யாருமே கிடையாது அந்த கட்சியில. அதுதான் அந்த கட்சிக்கான பரிதாபம். ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தர்றாங்க. ஃபார்ம் ஃபில் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட இருக்கவங்களா கூப்பிட்டு வச்சு ஃபில் பண்றாங்க. அதனாலே நம்மளுடைய சர்வேல அவங்களுடைய தாக்கங்கள் அதிகமா இருந்துச்சுங்க. புரியுது. மற்ற கட்சியில் இருக்கவங்களா இது வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கட்சி ரொம்ப டீப்பா இருக்கவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஆகட்டும் ரொம்ப வில்லிங்கா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற அத்தனை பேர்த்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடுநிலைமையா இருக்கிறவங்க, ஒரு ஆசிலேஷன்ல இருக்கவங்க யாருமே இந்த சர்வேல கலந்துக்கவே இல்லைங்க. இதுதான் இதோட பெரிய தோராயமான விஷயம். இந்த தொகுதிக்கு எத்தனை நபர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க தோராயமா, இல்ல அக்யூரேட்டா எவ்வளவு சந்திச்சிருப்பீங்க? ஒரு தொகுதிக்கு 1000 பேர் குறையில்லாம சந்திச்சிருப்போம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும். அப்போ நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்லயும் நீங்க ஒரு 6000 to 7000 பேர் சந்திச்சிருப்பீங்க. 6800 பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் நாமக்கல் மாவட்டத்துக்கு மட்டும். அந்த 6800 பேரும் குறிப்பிட்ட பகுதியில் எடுத்தீங்களா, இல்ல பரவலாக சென்று இல்லைங்க, நாங்க வந்து சாதாரணமா எல்லா இடத்தையும் எடுப்போங்க. ஒரு கோயில் எடுப்போம், ஒவ்வொரு கிராமம் போறது இல்லாம ஒரு கும்பலா நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கோயில் ஆகட்டும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ஒரு பேக்கரி, இந்த மாதிரி கடைகள் இருக்கு இல்லைங்களா. நாங்க பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த இடத்துல கன்னியாகுமரியில இருந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சென்னையில இருந்து கொடுத்துருக்காங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம் கொங்கு பெல்ட் மட்டும் தான் நாங்க எடுக்கிறோம்னு சொன்னாலும் சில பேர் இல்லைங்க எங்களையும் எழுதிக்கிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஃபார்மை நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது வேஸ்ட் தான், நாங்கள் அதை எடுக்கலன்னு சொன்னாலும் அவங்க அதை சில பேர் ஆர்வமாக ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நிச்சயமா. ஆனால் மற்றபடி நாங்கள் வந்து தெளிவாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுக்க பிளான் பண்ணதே 37 கொங்கு தொகுதியும் சேர்த்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான 37 கொங்குன்னு மேற்கு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 37 தொகுதிகள் ஆழமான கொங்கு பகுதியை மட்டும் எடுக்கிற பிளான்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நமக்கு வாகனங்கள் ஏற்பாடு பண்ணுறதுலாகட்டும். முதல்ல இந்த சர்வே எடுக்கிறதுக்கு நேரடியாக பெரிய வயசு உள்ளவங்க யாரும் வரல. ஒரு 30-35 வயசில் வந்தவங்க சர்வே எடுத்தால் இன்னும் நல்லா டீப்பாக நல்லா கேட்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். சின்ன பசங்க சொன்னால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் எய்ம் பண்ணோம். பட் அதில் எந்த விஷயமும் சரியாக நடக்கவே இல்லைங்க. நம்ம எவ்வளோ தொகை கொடுக்குறோன்னு சொன்னாலும் அதுக்கு வர்றதுக்கு சரியான ஆள் இல்லை, வெயில் அலையணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க.
ரெண்டாவதுங்க, இப்போ இந்த கருத்து கணிப்புகள் இது எல்லாமே கருத்து திணிப்புகளா மாறி போனதுக்கு அப்புறம் மக்களினுடைய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் தேவையா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஓட்டு போட போறேன், ஏன் இஷ்டத்தை அன்னைக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க மீடியா முன்னாடி நீங்க கேமரா முன்னாடி பேசுறீங்க, நாளைக்கு யார் வெற்றி பெற்றாலும் நீ அன்னைக்கே இவங்களுக்கு ஆதரவுன்னு சொன்ன, இன்னைக்கு ஏன் என்கிட்ட வந்து ஒரு நலத்திட்டத்தை கேட்கறேன்னு சொல்லி ஒரு சிக்கல் வருமோ அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய சிந்தனை இன்றைய சூழலுக்கு இருக்கும். அதை கடந்து எனக்கு அதை பத்தி எதை பத்தியும் கவலை கிடையாது, எனக்கு எதுவும் தேவையும் இல்லை. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, நிறை கூடம் தழும்பாது குறை கூடம் கொஞ்சம் கூத்தாடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எதுவுமே இல்லாதவன் என்ன வேணா சொல்லுவான், என்ன வேணா பேசுவான். ஆனா ஒரு சூழல்ல வாழக்கூடிய ஒரு ஒரு காம்பேக்டான ஸ்ட்ரக்சர்ல வாழ்ந்துட்டு இருக்கான், தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்கன்னு நீங்க கருதுறீங்க? இல்லை, நான் இந்த சர்வேல கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடுநிலைமையாக இருக்கவங்களும் ஒரு சாதாரண மக்களும் இந்த சர்வேல கலந்துக்கவே இல்லை. யாரெல்லாம் கட்சி சார்பில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் இந்த சர்வேல ஒரு ஏமாற்றமே இதுதான். நான் என்ன முயற்சிக்காக எடுத்து உண்மையாலுமே நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு சர்வே போட்டால் ரிசல்ட் எனக்கு பக்காவாக இருக்கணும், இந்த தடவை போட்ட இந்த 37 தொகுதிக்கு போடுறோன்னா அடுத்த தடவை அந்த தமிழ்நாடு பூரா எடுக்கணும், நம்மளை நம்பி நம்ம மக்கள் நேயர்கள் சொல்கிற கருத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொந்த பொருட்செலவில் யாரோடைய தயவும் இல்லாமல் சொந்தமாக நாங்கள் அந்த முயற்சியில் இறங்கணும். பட் எடுக்க ஆரம்பிக்கும் போதே இதில் இருக்க பிரச்சனைகள்லாம் தெரிஞ்ச பிறகும் நேரமின்மை காரணமாகவும் நாங்கள் சுருக்கிக்கிட்டோம், எங்கள் தொகுதி எங்களுடைய எல்லையை சுருக்கிக்கிட்டோம். நாமக்கல் ஈரோடு பிளான் பண்ணோம், ஈரோடு முடியல, நாமக்கல் கரூர் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோங்க. அது கரூரில் குளித்தலையை விட்டுட்டோம், நாமக்கல் தொகுதி முழுசாக எடுத்திருக்கோம். இன்னும் மற்ற ரிசல்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா, எங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்காக நாங்கள் சொல்லிடுவோம். புரியுது. இப்போ நான் கேட்கறது, எந்த கருத்து கணிப்பா இருந்தாலும் அதை கருத்து திணிப்பா மாற்றக்கூடிய சூழலை அரசியல் கட்சிகள் கையாளுவாங்க. அந்த ஒரு மேஜிக் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல உங்களை யாராவது அணுகுனாங்களா? அணுகி இதை கொஞ்சம் சாதகமா இருந்தா பரவாயில்ல, நீங்க கட்சியின் பேரை சொல்ல வேண்டாம், அந்த சூழலையும் நீங்க சந்திச்சிங்களா அப்படிங்கறத தான் நாங்க கேட்கிறோம். இல்லை இல்லை, ரொம்ப அதிகமான பேர் இல்லைங்க, ஒரு சிலர் மட்டும் அது பேசினாங்க, ஏதோ வேணும்னா பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நான் இல்லைங்க, நான் பெரிய அளவில் பண்ணல, என்னுடைய இந்த செயல்பாடுகள் உங்கள் கட்சியோட வெற்றி எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வளர்ந்து வர்ற ஒரு சாதாரண ஒரு சின்ன சேனல் தான். ஸோ எங்களுடைய இந்த கருத்துக்கள் வந்து உங்களோட வெற்றி பெருசாக பாதிக்காது. இந்த முறை என்ன ஆசிட்டிஸ் என்ன நடக்குதுன்றத ரியாலிட்டியாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி எதுவும் நாங்கள் என்கரேஜ் பண்ணிக்கலைங்க. நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு பொதுவான சேனல்னு முன்னாடியே சொன்னீங்க, கொங்கு தமிழ்னு வச்சுருக்கீங்க. இந்த கொங்குங்கிறது குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே மேற்கோள் காட்டுவதற்காகவா, இல்லை இந்த கொங்கு தமிழ் கொங்கு அரசியல் இதெல்லாம் குறிப்பிட்ட சமூகத்துக்கானதா, இல்லை நிலப்பரப்புக்கானதுன்னு சொல்கிறீங்க? முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க. எதை வச்சு இது நிலப்பரப்புக்கானது, இந்த கொங்கு பகுதி நிலப்பரப்புக்கானதுன்னு சொல்கிறீங்க, இல்லை இந்த கொங்கு பகுதி அப்படின்னா தனித்துவமானதா? நிச்சயமா கொங்கு பகுதிங்கிறது எனக்கு என்ன தெரிஞ்சு இந்தியாவிலேயே சிறப்பான பகுதின்னு நான் சொல்லுவேன். எல்லா வளங்களும் நிறைந்த பகுதி, தொழில் வளமாகட்டும், நில வளமாகட்டும், நீர் வளமாகட்டும், எல்லாமே முறையாக இருந்துச்சுன்னா இதோட வளர்ச்சி எங்கேயோ போய் நிற்கும். இதை சரியான முறையில் எந்த கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, இங்கே இருக்க விவசாயிகளை பெருசாக கவனிக்கிறதில்ல, இங்கே இருக்க தொழில் நசிஞ்சு போகும்போது அதை யாரும் காப்பாற்றுறதுக்கு சரியான திட்டங்கள் கொண்டு வர்றதில்லை. அதனால தான் இந்த கொங்கு பகுதியை வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் இந்த கொங்கு பகுதியில் அனைத்து சமூகத்தினரும் இருக்காங்க. கொங்கு இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொங்குங்கிற அடைமொழிகள் தான் கூப்பிடுவாங்க. கொங்கு நாவிதன்னு சொல்லுவாங்க, கொங்கு அருந்ததின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா சமூகத்திலையும் கொங்குன்ற பேர் முன்னாடி அடைமொழியாக இருக்கும். இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்டி செட்டி அந்த மாதிரி சில விஷயங்கள், மோடி இந்த மாதிரி எல்லாம் அடைமொழி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கொங்கு நம்ம பேச்சே வித்தியாசமா இருக்கும். நீங்க சொல்ல வர சமூகத்தின் பெயர்களுக்கு முன்னாடியே கொங்குன்றது இருக்கும். பறையர் பேர் என்ன என்றால் கொங்கு பறையர்னு சொல்லுவாங்க, கொங்கு செட்டியார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமா. நீங்க சொல்ல வர்றது அந்த கொங்குங்கிறது இங்க வாழக்கூடிய அனைத்து சமூகத்துக்குமானதுங்கிறீங்க. நிச்சயமா கொங்குங்கிறது கொங்கு பகுதிக்கானது. கொங்குல அனைத்து பேரும் ஒற்றுமையா கொங்குங்கிற அடைமொழிகளோட வாழணும்னு நினைக்கிற கேரக்டர் நான். புரியுதுங்க. எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இந்த பகுதியை முன்னேற்றணும் நீங்க நினைக்கிறீங்க. முன்னேற்றம். இப்ப ஜப்பான் பாத்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ஏன் முன்னேற்றினா எல்லாரும் இதே மாதிரி ஒரு நம்ம நாட்டை வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி முன்னேற்றினாங்க. நான் நினைக்கிறேன் கொங்கு முன்னேற்றம் நம்ம எல்லாருமே பாடுபடணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆல்ரெடி இந்த தமிழ் நிலப்பரப்புல முன்னேறி இருக்கிற பகுதியே இந்த மேற்கு மண்டலம், இந்த கொங்கு மண்டலம் தான். நீங்க என்ன இதையும் முன்னேற்றணும் அப்படின்னா அது எப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நம்மளுடைய வளர்ச்சிகள், நம்மளுடைய வருமானங்கள் அபரிமிதமானதுங்க. சொல்லிக்க முடியாத அளவுக்கு வருமானம் பூரா மொத்த தமிழ்நாட்டிலும் இங்கதான் எடுக்க முடியுது. உழைப்பில் இருந்து சரி, டாக்ஸ் ஆகட்டும், மற்ற எத்தனை தொழில் வளங்கள் பூரா இங்கிருந்து தாங்க எல்லா இடத்துக்கும் போகுது, மொத்த தமிழ்நாட்டுக்கும். சென்னையில சாஃப்ட்வேர் இருக்கு, சில தொழில்கள் இருக்கு, அதை தாண்டி சில ஃபேக்டரி இப்போ வந்துருக்கு இல்லைங்களா? அதை தாண்டி என்ன சென்னையில இருக்குது?
எல்லாமே இங்க பாலங்கள் கட்டுறாலும் இங்க இருந்து அங்கதான் கொண்டு போறாங்க, இந்த பணத்தை தான் கொண்டு போய் கட்டுறாங்க. இந்த நாட்டுக்கு நம்ம கொங்கு மண்டலத்துக்கு இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் தேவைங்க. விவசாயத்துக்காகட்டும், மற்ற தொழிலுக்காகட்டும். சிப்காட் போடுறாங்க, அதை தாண்டி என்ன பெரிய வளத்திட்டம் நம்ம சைட்ல கொண்டு வந்தாங்க? அதுவும் விவசாயத்தை அழிக்கிறதா தான் இருக்கு. விவசாயங்களை நம்மளுடைய பேஸே விவசாயம். வளர்ச்சி வேணுங்கிறீங்க. ஆமா, வளர்ச்சி. அது சிப்காட் போன்ற ஒரு இஷ்யூஸ் வரும்போது அது எப்படி நம்ம வளர்ச்சியும் வேணும், எதுவும் வரவும் கூடாது, எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன். வளங்கள் அழியாம வளர்ச்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. வளர்ச்சியை தூண்டணுங்கிறது. புரியுது. இயற்கை வளங்கள் அழிக்காம வளர்ச்சியை தூண்டணும். புரியுது. அதாவது நீங்க உங்களுடைய கண்ணோட்டங்கள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கணைகளை உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான சேனலாக இருந்ததுன்னா அது ஒரு சர்வேங்கும் போது அது சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது இந்த கொங்கு பகுதிக்கான ஒரு தெளிவாக்கம், இல்லை இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய அனைத்து சமூகத்துக்கான ஒற்றுமை, எல்லாரும் சேர்ந்து இந்த நிலப்பரப்பை எப்படி முன்னேற்றலாம், எப்படி முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த சேனல். அதன் மூலமாக இந்த சர்வே, இந்த நிலப்பரப்பில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் அதை சந்திச்சிங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம தம்பி மிதுன் அவர்களோடு இப்போ அவர் சந்திச்ச அந்த அனுபவங்களை பற்றி பேசுவோம். நம்ம நாமக்கல் எடுத்துக்கிட்டாலே கிராமத்துக்கு 40 பேர் லண்டனில் இருக்கான். லண்டன் இந்த நாமக்கல் நிலப்பரப்புக்கு புதுசே கிடையாது. அங்கே போயிட்டு நல்லதுலேருந்து என்ன விதமான கெட்ட விடயங்கள் வரை அங்கே இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, நீக்ரோஸ், அவங்க தான் அங்கே பெரிய கிரைம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே சித்தரிக்கிறாங்க. எல்லாருமே கிரைம் பண்ணுற எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது என்னுடைய நிலைப்பாடு. ஆனாலும் அவங்களையெல்லாம் ஈக்குவலாக, அவங்கள விட எல்லா இடத்துலையுமே எல்லா இதுலேயுமே இருக்கிறது நம்ம தமிழ் மக்கள், அதில் குறிப்பாக நாமக்கல்காரங்க. என்னுடைய நண்பன் ஒரு முறை பகிர்ந்தும்போது அதை சொல்லியிருந்தார். காரைக்குடியை சார்ந்தவர், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்லியிருந்தார், நாமக்கல்லா அப்படின்னு பார்த்து பயப்படுவாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நாமக்கல்லுக்கும் லண்டனுக்கும் ரொம்ப இணக்கமான தொடர்பு இருக்கு, ஏறத்தாழ ஒரு 50 வருடங்களா. அந்த வகையில் திரு மிதுன் லண்டன்ல இருந்து இறக்கி இருக்கிறோம் இந்த சர்வேக்காக. சொல்லுங்க மிதுன், இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? சொல்லணும்னா எனக்கு இது ஒரு புது வகையான அனுபவம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்வீஸ்லாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதும் இல்லை. இந்த மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக அவங்களோட கருத்துக்கள் என்ன இருக்குது, அவங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதுவும் இது வரைக்கும் நேரில் போய் அவங்கள செஞ்சது எது பேசினதும் கிடையாது. அதனால எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குது மக்கள்கிட்ட, மக்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறது நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எடுத்த வரைக்கும் எப்படின்னா 18 to 35 வயசுக்குள்ள இருக்கவங்க கொடுக்க விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி இந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லைங்க, அவங்கெல்லாம் கொடுக்க விருப்பப்படுறாங்க. இந்த இடைப்பட்ட வயசில் இருக்கவங்க பெருசா நம்ம இப்படி கருத்து கணிப்பு எடுக்க வர்றோம், உங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க இந்த மாதிரி சொல்லுவோம், சேனல்ல சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு உங்க தொகுதியில இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டாலும் அவங்க அதுல பெருசா ஆர்வம் காமிக்கிற மாதிரியோ விருப்பம் காமிக்கிற மாதிரியோ எதுவும் எங்க கிட்ட கொடுக்கல. சர்வே எடுக்க நாங்க போறோம், அந்த டைம்ல சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. யார்கிட்ட கிடைக்கலங்கிறீங்க? இடைப்பட்ட வயதில் இருக்கவங்க கிட்ட கிடைக்கலையா? இடைப்பட்ட வயதில் இருக்கவங்க கிட்ட மேக்சிமம் கிடைக்கல எங்களுக்கு. ஓ. திரு மிதுன் களத்துல நின்று இந்த சர்வேவை என்டையரா டீம் கோஆர்டினேட் பண்ணி எடுத்தவர். அவர் இப்போ களத்துல சந்திச்ச மக்கள் கருதுற எதெல்லாம் இந்த தொகுதிக்கு தேவை, இல்லை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள் என்ன, குறிப்பா நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, சேந்தமங்கலம், பரமத்திவேலு, இந்த தொகுதிகளில் இருந்த பிரதானமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி மக்கள் பகிர்ந்துகிட்டவற்றை நீங்க பேசுங்க திரு. இப்போ நாமக்கல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50% ஆஃப் த பிளேசஸ் ட்ரை பிளேஸ் தான். 50% வறட்சியான நிலங்கள் தான். ஆற்றங்கரை ஓரங்கள்லாம் பசுமை வாய்ந்ததா இருக்கும். அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அத்திக்கடவு, அவினாசி மாதிரி தூசூர் மற்றும் நாமக்கல் சுத்தி இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாத்தையுமே காவேரி நீரை நிரப்பணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்னன்னா நாமக்கலுக்கு பெரிய இதுவா இருக்கிறதே பிசினஸும் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர், விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க. நாமக்கல் மக்கள்னாலே போன முறை கூட எதிர்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி அவர் பேசியிருந்தார், வீட்டுக்கு ஒரு லாரி இருக்கும் அப்படின்ட்டு. சொல்லுங்க. அதுதான் இப்ப பிசினஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு லாரி இல்லைன்னா ரிக் வண்டி, போர் வண்டி, அது வீட்டுக்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா விவசாயம் பண்றாங்க வீட்டுல இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா
நாமக்கல்னாலே வந்து முட்டை வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாமக்கல்ல வந்து முட்டை ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாமக்கல் வந்து நிறைய பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் இருக்குது. அதனால நாங்கள் போயிட்டு நேர்லையும் போயிட்டு பவுல்ட்ரிலையும் வந்து நாங்கள் சர்வே எடுத்தோம். பவுல்ட்ரி ஓனர்ஸையும் சந்திச்சு எடுத்தீங்க? பவுல்ட்ரி ஓனர்ஸையும் வந்து போயிட்டு சந்தித்தோம். பட் பவுல்ட்ரி ஓனர்ஸ் சொன்னதை விட பவுல்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இதுவாக இருந்தது. என்னன்னா வந்துட்டு ஆடு மாடுகள் வந்துட்டு இறந்து போகுது, என்ன ரீசன்னே தெரியாமல் இறந்து போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ மீன் லைக் இந்த கோழிகள், இந்த பவுல்ட்ரியில் வந்துட்டு கோழிகள் இறந்து போகுது இல்லையா, அதை வந்து ப்ராப்பரான முறையில் வந்து டிஸ்போஸ் பண்ணாதனால பொட்லிசம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்துட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற, ஐ மீன் அந்த பவுல்ட்ரி சரௌண்டிங்கில் இருக்க கோழி ஆடு அதுலாம் வந்து அதுக்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி அதுங்கெல்லாம் வந்து என்ன ரீசன் தெரியாமலே இறந்து போகுது. எஸ், அது ஒரு மேஜரான விஷயம். ஸோ அதுக்கு இன்னும் நம்ம மெடிசனும் வந்து கண்டுபிடிக்கல. ஐ மீன் இந்த பொட்லிசம்க்கு வந்து இன்னும் மெடிசன் வந்து கண்டுபிடிக்கல. இல்ல இருக்கு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் டென்மார்க் ஐ திங்க். ஸோ அவங்க கிட்ட இருக்கு, பட் இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த பொட்லிசம் இஷ்யூ வந்தா வெரி குட், நீங்க கிரவுண்ட் லெவல்ல இந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்கிறத வி ஷுட் அப்ரிசியேட். பிகாஸ் பொட்லிசம் பத்தி யாருக்குமே எந்த அவேர்னஸும் தெரியாது. ஒன்லி வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு மட்டுமே தெரியும். ஒரு ஆடோ மாடோ திடீர்னு இறந்துட்டா கூட அதை பொட்லிசம்னு சொல்லி தே வில் க்ளோஸ் த ஃபைல். அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விவசாயிகளுக்கு இந்த கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியின் கோரப்படி நீங்க முன்னவே குறிப்பிட்டது போல இருக்கிறனால ஆடு மாடுகள் வளர்ப்பது என்பது ஒரு பிரதானமான ஒரு தொழில். அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிலிருந்து தான் மேம்படும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பொட்லிசம்ங்கிற இந்த பாக்டீரியா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்போ திடீர்னு அந்த ஒன்ஸ் வந்துட்டா there is no medicine. நம்ம கிட்ட ஸ்டில் இட் இஸ் அண்டர் ரிசர்ச். எஸ். ஸோ அப்போ அந்த இறப்பு தான் அதுக்கான தீர்வா போகுது. அப்போ விவசாயிகள் என்ன செய்வாங்க? அந்த இஷ்யூ உங்ககிட்ட களத்துல பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓ வெரி குட். ஆல்சோ நாட் ஒன்லி பொட்லிசம், நம்ம நாமக்கல்ல வந்து வெறி நாய்களும் இருக்கு. அது கடிச்சும் வந்து ஆடு மாடுகள் இறந்து போகுது. பொட்லிசம்ன்றது ஒரு ஐ மீன் லைக் ஒன் சைட் ஆஃப் ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ஃபார்மிங் பண்றவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒன் சைட் ஆஃப் ப்ராப்ளம்னா, ஆல்சோ த ஸ்ட்ரே டாக்ஸ் அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதனாலையும் வந்து அது கடிக்கிறனால இறந்து போகுது. நீங்க அது கடிக்குதோ இல்லையோ, கண்டிப்பா பீட்டா போன்ற அமைப்புகள் உங்களை கடிப்பாங்க நம்புறேன். இட்ஸ் ஓகே. அதெல்லாம் களத்துல மக்கள் எதிரொலிக்குதா மக்கள் கிட்ட? இது வந்து நிச்சயமா எதிரொலிக்குது. ஏன்னா வந்துட்டு நாங்க போயிட்டு நாமக்கல் சுத்தி கேட்டோம்னா மேஜரான இஷ்யூஸா அவங்க சொல்றது வந்து வாட்டர் ப்ராப்ளம்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இது, அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்ல மறந்து ஐ மீன் லைக் இன்னொன்று சொன்னாங்க சிப்காட். இந்த சிப்காட் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது இந்த நாமக்கல் சரௌண்டிங்ஸ்ல. ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே வந்துட்டு அவங்க என்ன மெயினாக சொல்றது என்னன்னா, சிப்காட் பண்றீங்க, ஏற்கனவே வந்து இந்த ராசாம்பாளையம் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி வந்து வேளங்கவுண்டம்பட்டியில நியர் முசிறி, வேளங்கவுண்டி பக்கத்தில் இருக்க முசிறியில பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ எதுக்காக நீங்க இன்னொரு இடத்துல நீங்க அதை பண்ணணும்? ஏற்கனவே பண்ண இடத்துல நீங்க வந்து எதுவும் பண்ண கிடையாது, அது சும்மா கிடக்கு. ஏன் நீங்க வந்து இன்னொரு இடத்துல நீங்க அதை பண்ணணும்? வந்து எடுத்த இடத்துல அதை நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த இடத்துல எடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கருதுறாங்க. கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட எதிரொலிக்குது. ஓ ஐ மீன் லைக் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் மேஜரா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் தான் வந்து அவங்க நிறைய சொல்றது. ஓ, மக்கள் நீங்க எடுக்கிற சர்வேல இந்த பிரச்சனைகளை பற்றியும் பேசுறாங்க. எங்க கிட்ட அதுக்கான கொஸ்டினும் இருந்தது. வந்து உங்களோட மேஜர் ப்ராப்ளம், உங்க சைடுல என்ன மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி கேள்வி எங்க கிட்ட இருந்தனால அவங்களோட வாழ்வாதார தேவைகள் பூர்த்தி செய்யாம இருக்கிற பிரச்சனைகளை அவங்க வந்து எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இல்ல மிதுன், என்னோட பார்வையில் என்ன சொல்றேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் பிசினஸ் நோக்கி போயிடுறாங்க. அப்ப யார் இந்த விவசாயம் இந்த பகுதிகளில் பாக்குறாங்க? யார் இதை பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க உங்ககிட்ட? ஐ மீன் பிஸ்னஸ்க்காக வெளியே போறவங்க வந்துட்டு இளம் வயசு உடையவர்கள் வந்து ஐ மீன் லைக் பிஸ்னஸ்க்காக வெளியே போறாங்க. அப்ராட் போறதா இருக்கட்டும், வேற ஸ்டேட்ஸ்ல போய் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்லை நம்ம இதுலேயே வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா, நாமக்கல்ல வந்துட்டு எய்தர் அவங்க வந்துட்டு ஒரு கடகண்ணி அந்த மாதிரி வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்க மேஜரா பண்றது வந்து விவசாயம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எடுக்கிறப்ப அவங்க சொல்றது என்னன்னா வந்துட்டு எங்களை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வெரி குட். இப்போ இந்த அளவு நீங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணும்போது தான் உங்களால இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பா பொட்லிசம் ஆகட்டும், இல்ல சிப்காட் இஷ்யூஸ் ஆகட்டும், இல்ல கோழி பண்ணையாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க கிரவுண்ட் லெவல்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஒரு நல்ல சர்வேவா தான் இந்த ரிசல்ட்ஸ் இருக்கும்னு நம்புறேன். பெருவாரியா நீங்க கேட்டதுல இளைஞர்கள் யாருடைய
இட் மீன்ஸ் யார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல யாருக்கு சாதகமா பெருமளவு பேசுறாங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவங்கள்? இளைஞர்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் அவங்க சொல்றது வந்துட்டு புதுசா மாற்றங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மாற்றங்கள்னு எடுத்துக்கிட்டா இப்போ 2 கட்சி தான் வந்து வருது, மீதி வேற யாராவது புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு களத்துல வந்து இப்ப 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாம் தமிழர் இருக்கு, தாவேகா புதுசா நாம் தமிழர் இருக்காங்க, 15 வருஷமா இருக்காங்க. பட் ஆனா அவங்க வந்து இது வரைக்கும் எதுவும் வரல. ஆனா வந்து இப்ப விஜய்ன்றவர் இப்ப ஜஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்திருக்காரு. ஆனா வந்து மக்கள் சொல்றது என்னன்னா வந்துட்டு புதுசா வரவர்னு சொல்றாங்க. ஆனா வந்து சீமான் அவரை வந்து நாம் தமிழர் வந்து யாரும் எதுவும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. அவரை வந்து பெருசா யாரும் சொல்றது இல்லை. புதுசா வராங்கனாலே வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர் தான் வராரு. புதுசா வரனால அந்த ஒரு மோகம் இருக்கோ அப்படின்னு இருக்கலாம் நான் நினைக்கிறேன். புரியுது. இளைஞர்கள் மத்தியில விஜய் அவருடைய வருகை நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கு. நான் குறிப்பா சொல்லணும்னா வந்து 18 to 35 வயசு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்காரு. அதே மாதிரி குறிப்பா பெண்கள் வந்து பெரிதளவுல வந்து விஜய் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க நாங்க எடுத்த வரைக்கும். ரசிகர் என்ற அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதா நீங்க உங்க சர்வே ரிசல்ட்ஸ்ல பாக்குறீங்களா? மக்களோடு கலந்துரையாடினதுல இல்ல மாற்றத்திற்கான தேவைங்கிற அடிப்படையில விஜய் வேணும் அப்படின்ற பாக்குறீங்களா? எப்படி இருந்துச்சு மக்களுடைய பார்வை? சொல்ல போனா வந்து நீங்க சொன்னது வந்து 50-50ன்ற மாதிரி தான். ரசிகர்களாகவும் சொன்னதும் இருக்கு, ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு. ஏன்னா வந்து இப்ப ரசிகர்கள்னா வந்து எல்லா ஆல் ஏஜில் இருக்கவங்களும் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்க வந்து ரஜினி ரசிகர்களாக கூட இருக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இப்ப விஜய்க்கு ரசிகர்களா இருப்பாங்க. ஆனா நாங்க எடுத்ததுல கொஞ்சம் வயதானவர்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்து மாற்றம் தேவை, அதனால தாவேகா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். மக்கள் பார்வை எப்படி நீங்க சொல்றது பார்த்தா 50-50 ரசிகர்கள் 50%, மாற்றத்திற்காக புதிதாக ஒரு ஆள் வர வேண்டும் சொல்றவங்க ஒரு 50% இருக்கு. ஓகே. அதை போலவே ஒரு 35 வயது கடந்தவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? 35 வயது கடந்தவர்களா நாமக்கல்ல பார்த்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எய்தர் அவங்க வந்து ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு கட்சியோட ஃபேவர்ல இருக்காங்க. அதனால வந்துட்டு எங்க எப்படி சொல்றதுன்னா எய்தர் அவங்க முன்னாடி இருந்து இருக்கிறனால திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி அவங்க மேஜரா இருக்காங்க. அந்த கட்சிகளோட எண்ணங்கள் அதுதான் பெரிய ரோல் பிளே பண்ணுது. புரியுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்கலாம் வந்துட்டு எப்படி இப்ப விஜய் ஆதரிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க அப்படின்றவங்க வந்துட்டு முன்னாடி இருந்தே திமுக அதிமுக அப்படின்ற அந்த இதுல இருக்கிறதுனால அவங்க அந்த கட்சிகளை ஆதரிக்கிற மாதிரி தான் பேசுறோம். ஓ, வெரி குட். அண்ட் அடுத்தபடியா எல்லாரும் கருதுறது சீமான் அவர்களுடைய வாக்குகளை விஜய் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் என்னுடைய பார்வையிலிருந்து கருதுறேன் சீமான் அவரை பின்தொடரக்கூடிய தம்பிகள் வந்து தம்பி தங்கைகள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களையும் நீங்க சந்திச்சிங்களா உங்க களத்தில்? அவங்க வந்துட்டு இல்ல எங்களுடைய எண்ணங்கள் சீமானவர் அண்ணனுக்கு மட்டும்தான், அப்படியானவர்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய காலங்கள் ஏற்பட்டுச்சா? இல்ல திரு சீமான் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு ரோல் பிளே பண்ணாரு? எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் சீமானை விரும்புவர்களாக இருந்தார்கள்? உங்களுடைய கருத்து கணக்கு. இப்ப சொல்லணும்னா தாவேகா மாதிரிதான் வந்து சீமானை விரும்புவர்களும் எல்லா வயசுல இருந்தும் இருந்தாங்க. ஆனா வந்து என்னன்னா வந்துட்டு தாவேகாவை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. நாங்க வந்து பெரிதளவுக்குள்ள நாம் தமிழரை வந்து ஆதரிக்கிறவங்களையும் நாங்க பார்த்தோம். அதே சமயம் வந்துட்டு சீமானோட கொள்கைகள் பிடித்து அவர் வந்தா நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு அவங்களையும் சந்திச்சோம். அவங்களோட நல்லாவே கலந்துரையாடணும். அவங்க அரசியலை பத்தி அவங்களோட விதம் வந்து வித்தியாசமா ஒரு புரிதலா இருந்தது அவங்க சொன்னது. புதிய ஒரு உங்களுக்கே புதுசா எங்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு டீச் பண்ற மாதிரி இருந்தது. புரியுது. திமுக மற்றும் அதிமுக குறிப்பா நாமக்கல் இல்ல இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ள வர எல்லா சட்டமன்ற தொகுதிகள்லையும் எப்படி இருந்தது? இந்த திமுக அதிமுகவுக்கான கடுமையான போட்டி எப்படி இருக்கு? திமுக அதிமுகன்னு சொல்ல போனா வந்து நாமக்கல் ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து பார்த்தோம்னா ஒரு தெராசுல வந்து எப்படி இந்த பக்கம் ஒரு கிலோ வச்சு இந்த ஒரு பக்கம் ஒரு கிலோ வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அதிமுகக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர் இருக்காங்களோ அதே மாதிரி திமுகவுக்கும் ஆதரவாளர் சரிசமமா தான் இருக்கும், கடுமையா இருக்கும். இங்க நாமக்கல் எனக்கு தெரிஞ்சு வந்து மித்த மாவட்டங்களை கம்பேர் பண்றப்ப நாமக்கல் மாவட்டத்துல வந்து போட்டி கொஞ்சம் கடுமையா இருக்கு. எல்லா தொகுதிகள்லயும் அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி விட்டமின் பா இறுதி நேரங்கள்ல கொடுக்கப்படக்கூடிய அந்த ஸ்வீட் பாக்ஸஸ் வந்து ரோல் பிளே பண்ணணும்னு நீங்க கருதுறீங்களா? அதுக்கான தேவை இல்ல அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களினுடைய பதில்கள் ஏதாவது அந்த சர்வே களத்துல பாத்தீங்களா? நாங்க களத்துல அந்த கேள்வி வச்சிருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு
பரிசு அதெல்லாம் தராங்களே, அதனால வந்து ஓட்டு போகுமா அப்படின்ட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 60% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி நாங்க வாக்களிக்க மாட்டோம், நாங்க யாரு மனசுல நினைக்கிறோமோ அவங்களுக்காக தான் வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. காசுக்காக நான் ஓட்டு போடுவேன், இல்ல வந்து அவங்க கொடுக்கறதுக்காக, அவங்க ஏதோ பரிசு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அதுக்காகலாம் நான் அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. நான் யாரை நினைச்சு எனக்கு யாரோட கொள்கைகள் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நான் ஆதரிப்பேன். எந்த வேட்பாளர் வந்தா என் தொகுதிக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ முன்னாடி அவங்க சொன்னது என்னன்னா, முன்னாடி அந்த மாதிரி இருந்தது, இப்போ வந்து மக்கள்லாம் தெளிஞ்சுக்கிட்டாங்க, அதனால வந்துட்டு மனசுல யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான். அப்படி ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. நாங்க எடுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் சூழல். அப்போ நீங்க மீண்டும் ஒரு முறை கேட்குறேன், நீங்க எடுத்ததுல எத்தனை சதவீதம் இளைஞர்கள் இருந்தாங்க நீங்க எடுத்த சர்வேல? ஒரு தோராயமாக ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 40% ஆஃப் த வந்து இளைஞர்களா இருந்தாங்க. 18 to ஒரு 35 வயசுக்குள்ள இருப்பாங்க. ஒரு 40% இளைஞர்கள் தான் இந்த விடயத்துக்குள்ளேயே வர்றாங்க, சர்வேக்குள்ளேயே வர்றாங்க. மற்றவர்கள் ஏன் தயங்குறாங்களா, இல்ல நீங்க கேமராவோட போகும்போது ஒரு கோழி பண்ணையாளர்களோ மற்றவர்களோ உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அவங்க என்னன்னா வந்துட்டு இப்ப இளைஞர்களுக்கு வந்து இது என்னன்றது தெரியுது. நான் ஒரு கருத்து கணிப்பு எடுக்க வர்றோம் அப்படின்னா அதனால வந்து என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்கும், அவங்க தொகுதியில் என்ன கிடைக்கும், ஏதாவது இதனால ஒரு பயன் இருக்கா அப்படின்றது வந்து இந்த இளைஞர்களுக்கு தெரியுது. இந்த கொஞ்சம் 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 வயதானவங்களுக்கு வந்து ஐயோ எங்க நம்ம ஏதோ ஒன்று சொல்ல நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ, நம்ம ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுறதுனால நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் போய் கேட்டுன்னா நீ அந்த கட்சி ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. சிலர் வந்து நாங்க கருத்து கணிப்புல வந்துட்டு சிலர் பேர் கொடுக்கவே வந்து பயப்படுறாங்க. நாங்க உங்க பேர் சொல்ல மாட்டோம், ஓவரால் பர்சன்டேஜ் மாதிரி தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் சிலர் பேரே கொடுக்குறாங்க. பேர் கொடுக்கவே பயப்படுறாங்க. அந்த பயம் என்பது வேணா, யாராவது ஜெயிச்சிட்டா நம்மளை பத்தி ஏதாவது நினைச்சுப்பாங்க, இல்ல நமக்கு வர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸஸ் தடைப்பட்டுரும், ஏதாவது நமக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது பின்விளைவுகள் ஏதாவது வந்துருமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த தயக்கம் மக்கள்கிட்ட இருக்கு, ரொம்பவே இருக்கு, நிறைய இருக்கு. அதான் தோராயமாக எத்தனை பேரை இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க சந்திச்சீங்க? நாங்க வந்து ஒரு தொகுதியில ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்டயாவது நாங்க ஒரு கருத்து கணிப்பு, ஒரு ஊருக்கு 10 பேராவது எடுத்துறோம். என்ன நேரங்கள்ல நீங்க அந்த கிராமங்களை அணுகுனீங்க? எந்த வாரத்தில் எந்த மாதிரியான நாட்கள்ல? விடுமுறை நாட்களா இல்ல பணியில் இருக்கக்கூடிய நாட்கள்லையா? எப்ப அணுகுனீங்க? அந்த நாங்க எல்லா நாட்கள்லயும் அணுகணும், விடுமுறை நாட்கள்லயும் அணுகணும், பனி நாட்கள் ஐ மீன் திங்கள் டு வெள்ளி அந்த நாட்கள்லயும் அணுகணும். மக்கள் வந்து எங்க ஐ மீன் லைக் அரௌண்ட் நாமக்கல் எங்க வந்து மெயினா கூடுவாங்களோ அந்த மாதிரி இடத்துலையும் போய் எடுத்திருக்கோம். நாட் ஒன்லி வந்து ஒரு கிராமத்துல போயிட்டு அவங்களோட பிரச்சனையை மட்டும் எடுக்காம நாமக்கல் சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல சேருவாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து நாங்கள் போய் எடுத்திருக்கோம். அந்த இடத்துலையும் வந்து அவங்களோட தேவைகள் என்ன எல்லாத்தையும் வந்து கேட்டு எடுத்திருக்கோம். இப்போது இந்த நாமக்கல் மக்களினுடைய கோரிக்கைகளில் ஏன் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லா பஸ்ஸஸும் வந்துட்டு போகணும், இல்லை நாமக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலை இங்கேயும் வந்து ஒரு பொது சுகாதார நிலையம் போல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்துதா? மருத்துவம் நல்லா கொடுக்கணுன்ற அந்த இது இருந்ததே தவிர எல்லா பஸ்ஸும் வந்துட்டு போகணுன்ற மாதிரி யாரும் சொல்லலை. இந்த வழியாக ஐ மீன் வந்து பழைய பேருந்து கடந்து போகுது இல்லைங்களா, அந்த சைடு வழியா போற பேருந்துகள் அங்க வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களே தவிர எல்லா பேருந்துகளும் வந்து வரணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பேருந்து எல்லா பேருந்தும் வந்துட்டு இப்ப பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுன்னா அந்த அந்த சாலையை சுத்தி வந்து டிராஃபிக் ஜாம் ரொம்ப அதிகமா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ புதுசா வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அங்க நல்லா தான் பாக்குறாங்க, ஏன் வந்து திருப்பி பழைய இடத்துக்கே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நல்லா பார்த்துட்டு இருக்க இடத்த ஏன் திருப்பி மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தேர்தலில் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் சொல்வது ஏன் இனி பழைய இடத்துக்கு மாற்றலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. மக்கள் வந்து டவுனில் வந்து ஒரு போராட்டங்களை எல்லாம் அறிவிச்சாங்க, கடை அடைப்பெல்லாம் நடத்தினாங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அது மக்கள் மத்தியில இருக்கா, மக்களின் குரலாக அது இருக்கா? மக்கள் மத்தியில மேபி முன்னாடி இருந்ததா என்னன்றது எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இன்றைய சூழல்ல வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கு. பழைய ஐ மீன் லைக் இந்த சைடு தாண்டி போற பஸ்ஸுக்கு மட்டும் பழைய பேருந்துக்கு வந்தா போதும். அந்த இடத்துல வந்து இப்ப சாலை நெரிசல் வந்து அதிகமா நடக்கல.
அதனால வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரியே வந்துட்டு அந்த இடங்கள் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கே திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் நினைக்கல. திரு தமிழ்ச்செல்வன் அவர்களோடு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சர்வே எடுக்கிறதுக்கு சந்திச்ச சிக்கல்கள் என்ன? நிறைய சிக்கலை சந்திச்சிருக்கோம். முதல்ல பொருளாதார சிக்கல் ஒன்று பெரிய சிக்கல் தாங்க, பெரிய சிக்கல் தான். அதெல்லாம் நான் வந்து ஒரு நியாயமாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறது அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவத்தில் தான் அதுக்கு உள்ள கை வச்சோம். இது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் கரண்ட்டுன்னு தெரியும். அரசியல்ன்றது, அதுவும் அரசியல் சர்வேங்கிறது மிகப்பெரிய ஹை வோல்டேஜ் கரண்ட்டு தான், தெரிஞ்சு தான் கை வச்சோம். இதில் சுருங்க சொல்ல போனால் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களுடைய டீமில் நிறைய பெண்கள் இருந்தாங்க, சின்ன வயசு பெண்கள் நிறைய இருந்தாங்க. எல்லாருமே பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு சென்றுக்கிட்டு முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க தான். அதனால் அவங்க வரும்போதே எல்லாருமே ஒரு ஐடி கார்டு, ஒரு ப்ரொஃபஷனலாக போயிருந்தாங்க. ஒரு காலேஜ் பக்கத்தில், எந்த இடம்னு வேண்டாம், யாருன்னு சொல்ல வேண்டாம், அந்த இடத்துக்கு போனோம். 2 பசங்க உள்ளே வரும்போதே ஃபிகர்லாம் வந்துச்சுப்பா அப்படின்னு ட்ரீஸ் பண்ணுறது, சும்மா கிண்டல் அடிக்கிறது, விசில் அடிக்கிறது, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சு பண்ணும்போது ஃபேஸ் பண்ணோம். நேரில் போய் ஏப்பா இந்த மாதிரி பேசுறீங்க கேட்டால் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலையே, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலகி ஓடிட்டாங்க. வெளிப்பாடு இல்லை, நிறைய போய் கேட்கும்போது அந்த பயத்தில் விலகி போயிட்டாங்க. மற்றபடி கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் இருந்துச்சு. அனைத்தையும் தாண்டி தான் எடுத்தோம். பெண்கள் வெளியில கூட்டிட்டு போறோம்னா இயற்கை பாதையெல்லாம் கழிக்கிறதுக்கான பிரச்சனைகள் இருந்துச்சு, சிக்கல் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் சரி பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. நேரத்துக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா கிராமத்துக்கு போயிட்டோம்னா சந்திச்சது ஏறத்தாழ ஒரு மாவட்டத்துல 2500 மக்களை சந்திச்சிருக்கீங்க. நிச்சயமாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையா தான் நான் பார்க்கிறேன். காரணம், ஒரு 2500 மக்களோடு சந்தித்து குறைந்தபட்சம் ஒருவரோடு 5 நிமிடங்களாவது உரையாட வேண்டிய சூழல் ஏற்படும். நிச்சயமாக 2500 × 5 போட்டுக்கலாம், எவ்வளோ வருதுங்கிறது. அந்த அளவுக்கான நிமிடங்களை நம்ம வந்து மக்களோடு கலந்துரையாடி. நிச்சயமாங்க. அப்ப அந்த சூழல் என்பது ஒரு சாதாரண எளிதில் நம்ம கடந்து போயிட முடியாது, அதற்கான நாட்கள் எடுக்கும். நிச்சயமா. அதாவது ஒரு விண்ணப்பத்தை ஃபில் பண்றதுக்கு குறைஞ்சது 5 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம ஃபில் பண்ணோம் 3 to 5 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஆனா அவங்க கையிலேயே கொடுத்து எழுத சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுது. அவங்க ஒவ்வொரு விஷயத்தை எழுதும் போது கேள்வியை படிச்சுட்டு நம்மகிட்ட அதை டிஸ்கஸ் பண்றாங்க. இது ஏன் இதுக்கு இந்த மாதிரி கேள்வி, இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, இதுல வந்து ஆட்சியில் நடந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கிட்ட. ஸோ ஒரு சிலர்கிட்ட 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆயிடுதுங்க முடிக்கிறதுக்கு. உங்கள் தொகுதியில் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் குறித்து உங்கள் பார்வை, இது ஒரு கேள்வியா இருக்கு. தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதின் முக்கியத்துவம் தருகிறதா என்று நினைக்கிறீர்களா? இது ஒரு கேள்வியா இருக்கு. உங்கள் தொகுதியில் அரசின் நலத்திட்டங்கள் முழுமையாக கிடைத்ததாக உணர்கிறீர்களா? ஒரு கேள்வியா இருக்கு. தங்கள் வாக்களிக்கும் சட்டமன்ற தொகுதியின் பெயரை எழுதவும். இது எல்லாமே குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விகளுமே ஆழமானதாக நான் உணர்றேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் 10 நிமிஷம் எடுக்குங்கிறதா நான் இந்த இடத்துல இருந்து. இல்லை, அதான் நாங்கள் கேள்விகளை ஈஸியாக அவங்ககிட்ட கேட்டுட்டா பதில் ஈஸியாக சொல்லிடுறாங்க. புரியுது. அவங்க படிக்கும்போது அந்த கேள்வியோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் எழுதுறாங்க. சும்மா ஏன்னா டிக் பண்ணுற ஆப்ஷனில் கூட ஏதோ ஒரு விஷயத்தை டிக் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. கேள்விகளை முழுசாக படித்து தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பதில் வச்சுருக்காங்க. பாராட்ட வேண்டிய விடயம் தாங்க. இதை கடந்து ஏதேனும் அரசியல் இயக்கங்களால் நீங்கள் வந்து அச்சுறுத்தல் படுத்தப்பட்டீர்களா? அப்படியான சூழல் இருந்தது? இது வரைக்கும் வரலான்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை, யாரையும் துன்புறுத்தாத கேள்விகளும் யாரையும் காயப்படுத்தாத பதில்களும் இருந்தா நியாயத்திற்கு என்னைக்குமே ஒரு. நான் எந்த கட்சியும் சாராமல் இருக்கேன், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதுதான். அனைத்து கட்சிகளும் நமக்கு வேணும். எனக்கு கேட்டால் ஆரோக்கியமான போட்டி வேணும். இப்போ விஜய் கூட வந்திருக்காருன்னா அது நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு. என்ன கேட்டால் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய் வந்து அவருடைய தொகுதியில் ஜெயிக்கணும், ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும். அவருடைய முக்கியமான கூடுறதுக்கு 2-3 பேர் ஜெயிக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காம தள்ளி வைக்கணும். இவங்க 5 பேர் 4 பேர் வந்து சட்டமன்றத்தில் போய் அந்த அடுத்த 5 வருஷம் எந்த மாதிரி பணியாற்றுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒரு ஆட்சி அமர வச்சோம்னா அவங்க சிறப்பான ஆட்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து இது. விஜய் ஜெயிக்கணும், அவரோட தொகையில ஜெயிக்கின்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஜெயிக்கணும்.
அப்பதான் அவரோட 5 வருஷம் செயல்பாடு என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு அனுபவம் கிடைக்கும். நிறைய அள்ளி விடுறாங்க. இப்ப எடப்பாடி சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, வாக்குறுதி அள்ளி விடுறாங்க. எல்லாராலையும் செய்ய முடியல. இவர் எதையுமே இலவசம் கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னாரு. இவரோட வாக்குறுதிகள் இப்பவே என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. நீ எதுக்காக வரேன்னு சொன்னீங்களோ அதையே உங்களால செய்ய முடியல. நீங்க சொல்ல ஆரம்பிக்குங்காட்டி உங்ககிட்ட பல பிரச்சனைகளை, பல தடுமாற்றங்களை பாக்குறோம். அப்ப கல அரசியலை கற்றுக்கொள்ள விஜய் ஜெயிக்க வேண்டும்ங்கறீங்க நீங்க. நிச்சயமா விஜய் அவரோட தொகுதியில் கண்டிப்பா ஜெயிக்கணும். மத்த தொகுதியில நான் ஜெயிக்க வைக்கணும் நான் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமா அப்பதான் அவருடைய ரியாலிட்டி என்னன்னு மக்களுக்கு தெரியும். இப்ப எத்தனையோ தொகுதியில மீட்டிங் போறாரு, நின்று போயிடுது, பிரச்சாரத்துக்கு வராரு, பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனையும் இருக்காது, இவ்வளவு கூட்டம் வராது, இவரை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவரும் எம்எல்ஏப்பா வராருப்பா போறாப்பான்னு ஆயிரும். இவர் ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, ஒரு சர்க்கிள்லயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு வெளியே வந்தாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவரால் சந்திக்க வேண்டியதா இருக்கு. மக்கள் தலைவராக, மக்கள் தொண்டராக விஜய் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா வரணும்னு நினைக்கிறேன். புரிதலோட அவர் அரசியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக விஜய் வர வேண்டும்ங்கிறது உங்களுடைய சிறந்த பயிற்சி பெற்றுட்டு அவர் வரணும்னு நினைக்கிறேன். அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்கலாம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வர்றதுதான் ஒரு பயிற்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, வந்தாதான் கத்துக்க முடியும். இதை வெளியில இருந்து கத்துக்கவே முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப ரஜினி வரனாரு, அவரு பல பிரச்சனைகளை வர்றதுக்கு முன்னாடியே சந்திச்சாரு. இல்ல விஜய் பத்தி இவ்வளவு பேசுறீங்கன்னா அப்ப உங்க கருத்து கணிப்புல விஜய்க்கான வாக்குகள் நிறைய இருந்ததா இளைஞர்கள் மத்தியில? இல்ல இருந்துச்சுங்க. எல்லாம் சரிசமமா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தான் அவருக்கு இருக்கு. அதுக்கு மிச்சமா எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறோம், 5 வருஷம் அவரை நம்பி ஆட்சி கொடுக்குறோம்னா, ஆட்சி கட்டல உட்கார வைக்கிறோம்னா, அவர் பண்ற எல்லா தப்புகளையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லதை பத்தி கவலை கிடையாது, அவர் பண்ற அத்தனை தப்புகளையும் நம்ம தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கட்டாயமா. அவர் சரியான ஒரு தலைவரா இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அதை நம்ம பார்க்க வேண்டியது. அவர் சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. ஒரு வேட்புமனு, அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, கூட இருக்கவங்களால ஒரு தெளிவான ஒரு வேட்புமனு கூட முழுசா தாக்கல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னா, அப்ப இதே மாதிரி தானே நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கும். கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி எடுக்கும் போதும் எடுத்துட்ட பிறகு மாறுவாங்க. இப்ப ஸ்டாலின் சாரே எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சுட்டு நிறுத்திருக்காரு. அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கண்டிப்பா வளர்ந்துன்னு கொட்ட போட்டவங்களே இவ்வளவு தடுமாறும் போது அரசியல் புரிதலே இல்லாம வர்றவங்க இதுக்கு மற்ற கட்சிக்காரங்கள்லாம் முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி அவரை சரியா ஆட்சி பண்ண விட மாட்டாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அவர் எப்படி இதுக்கு தெளிவான ஆட்சி கொடுப்பாருங்கிறதுல மிகப்பெரிய பயம் இருக்கு. உங்களுடைய பார்வையிலிருந்து மாற்றம் என்பதை மக்கள் விரும்புறத நீங்களும் வரவேற்கிறீங்க. நிச்சயமா. ஆனா அவர் அந்த மாற்றத்துக்கான தலைமையா வரக்கூடிய சீமானோ இல்ல திரு விஜய் அவர்களோ அதற்கான பயிற்சி எடுத்து அதன் மூலமாக அவங்க ஒரு தலைவராக முன் வந்தா அது இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தின் தேவை அவசியங்கிறத நீங்க கருதுறீங்களா? நிச்சயமா. சீமான் மேல எத்தனையோ பர்சனலா அவர் மேல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. எது வந்தாலும் அவர் ஸ்டெடியா நிக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாரு. ஆனா விஜய் அப்படி இல்லை. பர்சனலா விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவருக்கு அதுவே புரியாம இருக்கு. அவர் சரியான வழியில் கூட இருக்கவங்களாம், புசி ஆனந்த் இருக்காரு, பாதவர்ஜனா இருக்காரு, இவங்கெல்லாம் கூட ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய பர்சனல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், கட்சிக்குள்ள செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், கட்சியை எப்படி வழி நடத்தணும், கட்சியில் எப்படி ஈடுபாடா இருக்கணும், மக்களை எப்படி சந்திக்கணும், ஒரு எளிமையான அரசியல்வாதி தான் மக்கள்கிட்ட ஈஸியா சென்றடைய முடியும். இப்போ எம்ஜிஆர் ஆகட்டும், ஏன் இப்போ ஸ்டாலின் கூட பாருங்க, இறங்கி சாதாரணமா கீழே இறங்கி நடக்கிறாரு, போறாரு, மக்கள்கிட்ட சந்திக்கிறாரு. மக்களை சந்திச்சதாங்க மக்கள் மனசுல நினைக்க முடியும். இப்ப அவருடைய அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாரு, அவரும் தான் போறாரு, யாரோ ஒருத்தருக்கு ஒரு இடத்துல கீழே விழுந்ததை கூட இறங்கி போய் தூக்கி விடுறாரு, அந்த அளவுக்கு தான் அவரும் பண்றாரு இல்லைங்க. அதெல்லாம் சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குன்னு பல கருத்துக்கள் வெளியே வந்துட்டு இருக்குங்க. அவர் சாதாரணமா நிறைய இடத்துல அந்த மாதிரி இருந்தா பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, அதை ரசிப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி கரெக்டா வழி விடுறாங்க, விலகி உள்ள தூக்கி விட்டு போறாரு, இதெல்லாம் ஏத்துக்க முடியும் மாதிரி மக்கள் ஏத்துக்கல. என்னோட தனிப்பட்ட கருத்தா சொல்லல, இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் இவர்கிட்ட கலந்துரையும் போது. ஆனா அவர் ஒரு மாற்றத்துக்கான தலைவரா மக்கள் பாக்குறத நீங்க அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா? இல்ல, ஏன் மக்கள் பாக்குறாங்க தான், ஆனா அது எனக்கு ஏற்புடைய கருத்தா இல்ல. தனிப்பட்ட கருத்துக்கள் மக்கள் புரிதல் இல்லாம அவரை எதுக்கு ஏத்துக்கிறேனே தெரியல. எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதை விஜயா சாய்ஸா எடுக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. ஏன் சீமான் ஒரு இத்தனை நாள் 10 வருஷமா கத்துறாரு, அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கல? ஒரு 10 எம்எல்ஏ கொடுங்கப்பா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டசபையில பேசுற அளவுக்கு கொடுங்க, அவரோட செயல்பாடுகள் இன்னும் டீப்பா தெரியும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு புதுசா வந்துட்டாருங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது மக்கள்கிட்ட நிறைய பேர்த்துட்டு அது ஏற்பில்லை. அவருடைய ரசிகர்களை தவிர்த்து அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் இதை ஏத்துக்கிறாங்க. இல்ல, திரு மிதுன் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி 50-50 பாதி ரசிகர்களா இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களா மட்டுமே அவரை அணுகிறவங்க என் தலைவனா இல்ல ஒரு ஹீரோவா அவரை கொண்டாடும் போது அது எதுக்காக அப்படி கொண்டாடுறாங்கன்னே தெரியாத ஒரு சூழல்ல போகுது. நிச்சயமா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் ரசிகர்களா இருக்கிறது இல்ல, விஜயோட வெறியர்களா இருக்காங்க. பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு தலைவனாலேயே தொண்டனை கட்டுப்படுத்த முடியல, அப்ப அவங்களை போய் ரசிகர்னு எப்படி சொல்ல முடியும்?
எத்தனையோ நம்ம மீட்டிங்ல பார்த்திருக்கோம், தலைவர் மேடை ஏறி பேசாதீங்கப்பா, சத்தம் போடாதீங்கப்பா. உண்மையான ரசிகர் அப்படிதான் இருப்பாங்க. தலைவர் எவ்வளியோ தலைவர் சொல்றத கேட்டுப்பாங்க. கேட்டாதான் அவருடைய ஆளுமையை நிரூபிக்கிறதா அர்த்தம். கண்டிப்பா. இவர் இவருடைய பிரச்சார திட்டங்களையே அவரால் சரியாக செயல்படுத்த முடியாம இருக்கிறது தான் பிரச்சனை. விஜய் நிச்சயமா ஒரு நடிகரா எனக்கு மிக நல்ல ரொம்ப ஆழமா பிடிக்கும். என் வீட்டில் பசங்களாகட்டும் எல்லார்ட்டும் விஜய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும், விட மாட்டாங்க. நானும் விஜயோட எந்த படத்தையும் விட்டதில்லை. விஜய் ஒரு நடிகர், மிகச்சிறந்த நடிகர், நான் உண்மையாலுமே மக்கள் விரும்புகிற நடிகர். ஆனால் அவருக்கு அரசியல் வந்தது நிச்சயமா வரவேற்கத்தக்கது தான். அதை யார் ஒருத்தரும் இந்திய திருநாட்டில் அரசியல் வர்றதுக்கு முழு உரிமை, முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ல வர்றது அவர் அரசியலுக்கு வரணும், நிச்சயமாக இந்த 5 ஆண்டுகள்ல அரசியலை கத்துக்கணும். நம்ம சூர்யா சார் சினிமாவில் சொல்லுவார்ல, கத்துக்கிறீங்க ஐயா அப்படின்னு 5 வருஷம் கத்துக்கிட்டாருன்னா அடுத்த வருஷத்துல அவர் நிச்சயமா எல்லா மனசுலயும் அவர் இருப்பாரு. அவருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கும். அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் நாடும் பாதிக்கப்படும், அவரும் பெரிய அளவுல பாதிக்கப்படுவார். நாட்டை விட அவருக்கு தாங்க பாதிப்பு அதிகம். இல்ல அவரும் பெரிய அளவுல பாதிக்கப்படுவார். விஜயகாந்த் அவர்கள் பாதிப்பை எப்படியெல்லாம் சந்தித்தார் என்பதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஒரு நல்ல மிக சிறந்த மனிதன், ஒரு தலைமை பண்புக்குரியவர். அவன் ரசிகர்கள் அவர் பேச்சை கேட்கலனா இறங்கி அவர் அடிக்கிற காணொலிகளை கூட நம்ம பார்த்திருக்கோம். ஜெயலலிதா முன்னாடியே நாக்க கடிச்சவருக்கு தில்லான பர்சன் தானே அவரு. பெரிய விஷயம் இல்ல அது. எதிர்க்கட்சி ஒரு சிஎம் முன்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாதிரி தமிழக சட்டசபை பார்த்தது கிடையாது. ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆளுமை முன்னாடி எல்லாம் பண்ணாருன்னா அது உண்மையாலுமே இவரு பெரிய ஆளுமை மிக்கவர் தான் சொல்லணும். கண்டிப்பாங்க, பெரிய சாதனை தான். அப்படிப்பட்டவர் நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தானே கொண்டாட ஆரம்பிச்சோம். நிச்சயமாங்க. அவர் இழந்ததுக்கு அப்புறம் தான் நல்லவர்னு கொண்டாட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த இயக்கத்தினுடைய பாதை வேற மாதிரி, அது பேச வேண்டாம், விட்டுருவோம். எதுவுமே இழந்த பிறகுதான் அதோட முழு நிச்சயமா அனுபவம் புரியும், அருமை புரியும் நமக்கு. நம்ம கூட இப்ப 5 வருஷம் விஜய்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம்னா இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு என்ன பாதிக்கப்படுன்றது வந்தப்புறம் தானே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டைன் பண்ண முடியாது இல்லைங்களா அந்த விஷயம். கட்டாயமா ஒரு பயிற்சிக்கு பிறகு அதே விஜய் வந்தா அவருக்கான அந்த நோக்கமும், அவர் எதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிச்சாருங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்கான விடயம் நிச்சயமாக முழுமை பெறும்ங்கிறது உங்களுடைய கருத்தா? நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னா, விஜய் அவர் தொகுதியில ஜெயிக்க வைங்க. அவருக்கு அப்பதான் அவர் ஜெயிச்ச உடனே ராஜினாமா பண்ணலாம், அப்ப அவரோட இமேஜ் போயிடும். ஜெயிச்சாருன்னா அவரோட சட்டமன்றத்தில் அவரோட என்ன செயல்பாடுகளும் தெளிவா பார்க்கலாம். பேசிதான் ஆகணும். அங்க போயிட்டு சுத்தி யாரும் நிக்க மாட்டாங்க, அவரை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எதா இருந்தாலும் மக்களுக்காக என்ன பாடுபடுறான்னு தெளிவா தெரியும். நிச்சயமா ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்ல, சட்டசபைனா என்ன, அரசியல் என்ன, அரசியலுடைய பயிலாக்கம் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக அவர் பயின்று கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். அதுக்காக அவர் வெற்றி பெறணும்னு நீங்க கருதுறீங்க. ஆனா அவருடைய ரசிகர்கள், என் தலைவன் கண்டிப்பா ஆட்சி தொகுதியெல்லாம் தெரியாது, எதுவுமே எங்களுக்கு இல்ல, ஆனா என் தலைவர் ஜெயிக்கணும். எத்தனை தொகுதி இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய வீடியோ பாக்குறது அரசியல் பற்றிய புரிதல் இல்லாததுக்கான காரணங்க அது. அவங்கள யாரா இருந்தாலும் இப்ப நம்ம வீட்லயே நம்ம பையன் இருக்கானா, அவன் தப்பா நல்லவனா கெட்டவனோ அவன் ஒரு விஷயத்துல இறங்குறானா அவன் ஜெயிக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. மக்கள் அவனோட ரசிகர்கள் அவருக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க அதனாலதான் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கு. அவங்க ரசிகர்கள்ட்ட கேட்டுக்கிறதுனா தெளிவா புரிதல். நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க, அரசியல் புரிஞ்சுக்குங்க. மாற்றத்திற்கான தேவை கட்டாயமாக மக்கள் மத்தியில் மனதில் இருக்குங்கிறத நீங்க சொல்றீங்க. நிச்சயமா இருக்குது. ஆனா அது சரியான வழியில போக மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. ஆனா அதை கடந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 தொகுதிகள்லயும் 6வதா குமராபாளையம், அது விரைவில் நாம இது போல ஒரு கலந்துரையாடல் செய்வோம். இந்த 5 தொகுதிகள், இந்த 5 தொகுதிகள்லயும் திமுக அதிமுகவுக்கான போட்டி கடுமையா இருக்குங்கிறீங்களா? கடுமையா இருக்கு. இதுல என்ன பிரச்சனையான விஷயம் என்னன்னா, தொகுதியில கூட வாங்க கடுமையா இருக்கு இல்ல, குமாரபாளையத்திலயும் இருக்குங்க, இந்த முறை இருக்கு. ஏன்னா எல்லாருமே டெக்ஸ்ட் வெளியில வேலைக்கு வர்றவங்க தான் இல்லைங்களா, அதனால நிறைய மாற்றங்கள், சின்ன சின்ன வயசு பசங்க எல்லாருமே நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கறாங்க. தங்கமணி மிகச்சிறந்த ஆளுமை, அங்க பெரிய ஒரு பலம் மிக்கவர் இருந்தாலும் அவருக்கு இந்த முறை கொஞ்சம் கடுமையா தான் இருக்குன்னு தோணுதுங்க. மக்கள் இன்னொரு தெளிவான முடிவுக்கு வரல. நம்ம இவ்வளவு சர்வே எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் 9ஆம் தேதிக்கு பிறகு கருத்து கணிப்பு விடக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு 10 நாள் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா களத்தை இன்னும் ஆழமா நம்மளால தீர்மானிச்சிருக்க முடியும். இதுதான் சொல்லி நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும். இப்ப நம்ம எடுத்த சர்வேல எந்த அளவுக்கு சரியா நடக்கும்ன்ற பயம் நமக்கே இருக்கு. ஏன்னா இன்னும் மக்கள் முடிவு பண்ணல. இன்னும் சூழ்நிலைகள் கல யதார்த்தங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தலைவரும் பேசுற பேச்சு, அவங்க அறிவிக்கிற திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா வந்துட்டு இருக்குது. இப்ப பாருங்க, விஜய் ஸ்டார்டிங்ல விஜய்க்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. அவரோட அந்த திரிசாவோட வந்துட்டு போன பிறகு அதோட பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய பர்சனலுக்குள்ள இந்த வேண்டாம் நான் இல்ல, இது வேண்டாங்க. ஆனா இது முன்னாடி 10 பேருக்கு 4 பேர் 5 பேர் விஜய்க்கு சொன்னாங்கன்னா அப்போ 1-2 குறைய ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி எனக்கே பயமா இருந்துச்சு. எல்லாரும் விஜய்ங்கிறாங்க, எல்லாரும் டிவிக்கேன்றாங்களே. நீங்க சொல்ல வர விடயம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்பு எடுக்க ஆரம்பிச்ச பிறகு சார்ந்த அந்த பர்சனல் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, அந்த மாதிரி வேற மாதிரி வந்ததுக்கு இவர் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பிட்டதுல இருந்து நான் கருதுறேன், த்ரிஷாவோடு
அந்த நிகழ்ச்சிக்கு ஒரே மாதிரியான உடை அணிந்து வந்ததுக்கு அப்புறம் அது மக்கள் மத்தியில பார்க்கப்படுதா? இல்லைங்க, பெரியவங்க ஒரு கல்யாணமான பொண்ணுங்க மனசுல இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா தான் தோணுதுங்க. மிதுன், நீங்க சொல்லுங்க. இவர் குறிப்பிட்டதை போல அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு பிறகு மக்கள் மனதில் மாற்றம் இருந்ததை கிரவுண்ட் ரியாலிட்டியில நீங்க பாத்தீங்களா? பெரிய மாற்றம் இருந்தது, பெரிய மாற்றம் இருந்தது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவரோட தனிப்பட்ட ஒரு பர்சனலான ஒரு இது ரிலீஸ் ஆனப்ப அவரை வந்து பெரிதளவில் வந்து ஆதரிச்சாங்க. இவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க. என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் வந்து என்ன மாதிரி நினைச்சாங்கன்னா வந்து கிடையாது, இது வந்து சும்மா ஒரு இது இன்னொருத்தவங்க வந்து இதை பரப்பணுன்றதுக்காக பரப்பிட்டு இருக்காங்க. எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த கல்யாண நிகழ்வு அதற்கு வந்து எப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் மேட்சிங் ஒரு ட்ரெஸ் கோடு அது அவங்களா மேட்ச் பண்ணி வந்தாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அந்த இது வந்ததுக்கு அப்புறம் மக்களோட பார்வை வந்து வித்தியாசமாயிருச்சு. என் கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸோட பார்வைகளே வேறுபட்டுருச்சு. ஒருவேளை பண்ணியிருப்பாரோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரியான இது வந்து ஒரு இம்பாக்ட் இளைஞர்கள் மத்தியிலேயே அந்த அளவுக்கு வருதுன்னா அப்ப வயது முதிர்ந்தவர்கள் என்ன நினைப்பாங்க? நினைச்சிருப்பாங்க, கன்ஃபார்ம் நினைச்சிருப்பாங்க, கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. அது கிரவுண்ட்ல நீங்க சர்வே எடுக்கும்போது தெரிஞ்சது. முன்ன எப்படின்னா வந்து நாங்க எடுத்த புதுசுல வந்து இளைஞர்கள்னாலே தாவேக்கா அப்படின்ற மாதிரியான இருந்தது. ஆனா நாட்கள் போக போக என்ன ஆச்சுன்னா வந்து மித்த கட்சிகளுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இளைஞர்கள்னாலே தாவேக்கான்னு இருந்தது. மித்த கட்சிகளோட பேரையும் வந்து அவங்க வாயிலிருந்து சொல்ல வச்சது இந்த ஒரு சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் போல் இருக்கு. இதை செய்ய வச்சுட்டாங்களா இல்ல இது இயற்கையா இது இயல்பா நடந்ததா இது இல்ல ஒருத்தவங்க நடத்த வச்சாங்களா? ஓகே. ரெண்டாவது விஷயம், இந்த கருத்து கணிப்புகள் மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உங்களோட பார்வையிலிருந்து நீங்க சொல்லுங்க திரும்ப. இந்த கருத்து கணிப்பு நாங்க எடுத்திருக்கிறத பார்த்தோம்னா மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் அந்த தொகுதிக்கு என்ன தேவைகள் வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நாங்க வெளிக்கொண்டு வரனால அந்த யாரு வராங்கன்றது நமக்கு தெரியாது. யாரு வந்தாலும் வந்து பதிவு வந்து அந்த தொகுதிகளுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து மக்களுக்கு தேவைங்கிறத வெளிக்கொண்டு வரும்னு நாங்க நினைக்கிறோம். மக்களுக்கான தேவையை வெளிக்கொண்டு வரும் இந்த சர்வே. அதுதான் உங்களுடைய முடிவா நீங்க கருதுறீங்க? அதுதான் என்னோட முடிவு. திருமித்துன் அவருடைய முடிவுரையே கொடுத்துட்டார். இந்த தொகுதிக்கான தேவையை என்னங்கிறத வெளிக்கொண்டு வருவதுதான் என்னுடைய சர்வேயினுடைய நோக்கமே அப்படின்னு முடிச்சிட்டாரு. நம்ம நீண்ட நேரமாக தாவேகாவை பத்தி பேசிட்டோம். அதிமுக திமுக இந்த இரு கட்சிகளும் மக்கள் பார்வையில் இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில், குறிப்பாக இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு? இல்ல வேட்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கே கொடுத்துட்டாங்கிற ஒரு அடிப்படை இருக்கா, இல்ல ராசிபுரம் தொகுதியில மதிவேந்தன் சார்ந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற இம்பாக்ட்ஸ் இருக்கா? குறிப்பா திருச்செங்கோட்டில் எப்படி இருக்கு? ஈஸ்வரன் அவருக்கு சாதகமா தெரியுதா? காரணம், அறுதிர் சமூகத்துக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும்னு அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களே கேட்கல. அவர் மீது பர்சனலா சில வருத்தங்கள் எனக்கே தனிப்பட்ட முறையில் உண்டு, சிப்காட் விவகாரத்திலிருந்து பல விவகாரங்களில். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் அறுதிர் சமூகத்துக்கு உள்ளிட ஒதுக்கீடு 3% வேண்டும் என்பதை சட்டசபையில் பேசிய ஒரே தலைவர் திரு ஈஸ்வரன் தான். அந்த வகையில் அவர் சாராத சமூகத்துக்கு பேசியிருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் ஒரு சமூக நீதி என்பது நான் கருதுறேன். அந்த அடிப்படையிலிருந்து இந்த கேள்வியை நான் அவரிடத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளருடைய பலம் என்னவாக இருக்கு? எப்படி இருக்கு அந்த தொகுதி? அதிமுக வேட்பாளர் பலத்தைன்னு சொல்றதை விட ஈஸ்வரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா எம்எல்ஏ மேலேயும் ஒரு ஆட்சிக்கு பிறகு ஒரு அதிருப்தி இருக்கும், ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு அதிருப்தி இருக்கும். தொகுதி பக்கம் வரல, எந்த நலத்திட்டமும் செய்யலன்ட்டு. அவர் முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சிருக்க மாதிரி தான் கருத்துக்கள்லாம் வருதுங்க. சர்வேல 4 வழிச்சாதை பண்ணி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும்போது நின்று பார்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எம்எல்ஏ பத்தி குறை சொன்ன இடத்துல ஈஸ்வரனை பத்தி குறைகள் மிக குறைவாக தான் இருந்துச்சு. குறைகள் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு பெரிய அளவுல இம்பாக்ட் எடுத்துக்கிற மாதிரி அவர் எதுவும் வச்சுக்கலன்னு தான் தோணுது. பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். எங்க சர்வேல எனக்கு அதுதான் தோணுது. அவருக்கான கொஞ்சம் மக்கள் மத்தியில அவருக்கான பேருங்கிறது கெட்ட பேர் இல்ல, கெட்ட பேர் இல்ல. ஆமா, நல்ல பேர் இருக்கா இல்லையாங்கிறத யாரும் டீப்பா வெளிப்படுத்திக்கல. பட் அவர் கெட்ட விதமா பெரிய அளவுல சொல்லல, சொன்னது மிக குறைந்த அளவுல தான் இருக்கு. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனுக்கு அந்த இடத்துல ஒரு திருப்பி சீட்டு எடுத்து கொடுத்தது ஒரு வகையில அவங்களோட ஆட்சி அந்த அவங்களோட வெற்றியை பாதிக்காதுன்னு தான் என்னோட கணிப்பு தோணுதுங்க. உங்க சர்வேல பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த அளவு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காதுன்னு தான் தோணுது. பரவாயில்ல. அங்க திரு அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்.
அவருக்கான அவருடைய மக்கள் மத்தியில் அவர் பார்வை எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பார்வை மட்டும் நீங்க உடனே அந்த இயக்கத்தை பத்தி பேச வேண்டாம், மக்கள் மத்தியில் அவர் மேல் இருக்கக்கூடிய பார்வை. அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை கூட இருக்கு. நாங்க எல்லா இடத்தையும் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் வேட்பாளர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நேர்காணல் பண்ணுவோம். அவர்கிட்ட போய் ஒரு நேர்காணலுக்கு போனோம். ஒரு முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. திருப்பி மறுபடியும் இல்லை, திருப்பி நாங்கள் கிளம்பும் போது வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ண சொல்றாருன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். சார் பிஸியாகவே இருந்தார், மீட்டிங்க்கு முன்னாடி அதை பண்ணார் இதை பண்ணார். 45 மினிட்ஸ் வரைக்கும் எங்களை ஒரு ரெஸ்பாண்டே பண்ணல. திருப்பி கொடுக்கலான்னு கூட நினச்சிருக்கலாம் லாங் டைம் அதுக்கப்புறம். பட் எங்களால் அதுக்கு மேலே எங்கள் பணிகள் இருந்ததுனால நிற்க முடியல. அதனால் நாங்கள் வந்துட்டோம். மற்றபடி அவருடைய செயல்பாடுகள் இல்லை, அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரொம்ப ஹையஸ்டாகவே இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. மக்களோட ரொம்ப நெருங்கலை. அவரு ஒரு ஆஃபீஸராகவே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. நாங்கள் போனப்போ அவர் கட்சியை சார்ந்த நிறைய பேர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அதை அவர் மன்னிக்கணும் இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு. எல்லாமே அவரோட வயது மூத்தவர்கள். கட்சியில் அவர் கீழே இருக்காருங்கிறதுக்காக இவர் அந்த கால் மேல் கால் போட்டுட்டு ஒரு மாதிரி அவர் எனக்கே ஒரு மாதிரி மன வருத்தத்தை கொடுத்துச்சு. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க நிற்க போகிறோம். அவங்க கட்சிக்காரங்களாகட்டும் எல்லாருமே அதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அவருடைய பின்புலம் பெருசாக இருக்கலாம், அவருடைய படிப்புகள் பெருசாக இருக்கலாம். அவருக்கு சொல்கிற ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டோம். மக்கள் சேவகர் தான். ஆமா, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள். அவருடைய மனம், மக்கள் தான் பெரியவர்கள். அவர் மனம் வருந்தினார்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் மாறினா அவருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். இல்லைன்னா புரியுதுங்க, அதை விட்டுருவோம். அந்த தொகுதியில அதிமுக வேட்பாளருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? என்ன ஒரு நிலை இருக்கு? கடந்த முறையே திரு ஈஸ்வரன் அவருடைய வெற்றியே 1500 ஓட்டுகள்ல தான் இருந்தது. இந்த முறை ஒரு வலுவான கேண்டிடேட்னு கருதப்படுதா இல்லை எப்படி இருக்கு அவர் திரு சேகர் என்பவரை பற்றி? இல்லை, இப்போ அந்த அதிமுகவுடைய ஓட்டுகள் சிதறவே சிதறாதுங்க. என்னைக்கும் அவங்களுக்கான ஓட்டு பலம் அப்படியே இருக்கும். விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் நிறைய ஓட்டுகள் பிரிகிறது அவருக்கு பெரிய மைனஸாக தான் இருக்கும். அது கொங்குக்கு ஈஸ்வரனுக்காகட்டும் அதிமுக வேட்பாளருக்காகட்டும் இங்கெல்லாம் சொல்றதை பார்த்தா திரு விஜய் அவர்களுக்கு எங்கிருந்து எப்படி ஓட்டுகள் போகும்னே இன்னும் கணிக்கவே முடியலைங்க. எல்லாம் யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஓட்டு சர்வே ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமம் விஜய் விஜய் நாங்கள் மிரண்டு போயிட்டோம். ஆஹா விஜய் தான் அப்படின்னு நினைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அரசியல் களம் மாற 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 கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய விகிதங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க. அது தொடர்ச்சி ஒரு மாதிரி இருந்தாலும் விஜய் தாங்க. எங்க போனாலும் விஜய் தான். கேள்விகளுக்கு நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கானே தெரியல. விஜய் சொல்லுவார் இல்லைங்களா, ஏடிஎம்கே எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டினார் இல்லைங்களா, அவருக்கு போட்டியே இல்லாத மாதிரி தோணுச்சுங்க முதல் காலகட்டங்கள்லாம். ஒருவேளை நீங்க சந்திச்சது எல்லாமே இளைஞர்கள்னால அப்படி ஒரு சூழல் உருவாயிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த நீங்க சொன்னது போல அந்த விகிதாச்சாரம்ங்கிறது அதிகமாக இருந்து அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியா வேற மாதிரி வந்துச்சுங்கிறத நீங்க கருதுறீங்களா? நிச்சயமா முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுல என்ன பிரச்சனைனா, வெளிவர அதிகமான மக்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்ச அத்தனை பேர் விஜய்க்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பகலில் கிராமத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வயலுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா இழைப்பாடுறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கதவை தட்டி எழுப்ப முடியாது, எழுப்புனா அவங்க முகத்தை வேற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விஜயோட சேர்ந்தவங்க எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க, வெளியில இருக்காங்க, ஏதோ தொழில இருக்காங்க, படிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கனால அவங்களை ஈஸியா அவங்களை சந்திக்க முடிஞ்சுது. மற்ற கட்சியை சார்ந்தவங்களை அதிகமாக சந்திக்க முடியல. இதனால தான் விஜயோட பர்சன்டேஜ்ல இந்த அளவுக்கு கூடியிருக்குங்க. நான் சர்வே டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தேங்க ஒவ்வொரு தொகுதியும். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருவோம். இந்த பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுகவுக்கான போட்டி எப்படி இருக்கு? உங்களுக்கு தான் நேரடி போட்டியா? திரு மூர்த்தி அவர்கள் அது ஒரு அந்த தொகுதியை பத்தி சொல்லணும்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்காதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? அது சும்மா ஒரு சென்டிமெண்டா மக்கள் பேசுறாங்க. ஆனா அது உண்மையாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். அப்படி அங்க போட்டிகளுங்கிறது எப்படி இருக்கு? சேகருக்கு போன முறையும் ஜெயிச்சிருந்தாரு. அவருக்கு அவருடைய ஆட்சி இல்லாதனால அவரால் பெரிய அளவு திட்டங்கள் அவரால் செயல் கொடுக்க முடியல. ஆனால் மூர்த்தி போன முறை தோற்று போயிருந்ததுனால அவருக்கு ஒரு அனுதாபங்கள் இருக்கு. மாவட்டத்தை தூக்கிட்டு மறுபடியும் அவரை சேர்த்துனாங்க. அதனால நிறைய அனுதாபங்கள் அவருக்கு இருக்கு. அவர் அந்த பதவியில் இல்லாதப்ப நிறைய பேர்த்த கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாருங்க. கட்சியில இருந்த பிரச்சனைகளை அவர் சரி பண்ணிக்கிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு சில நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதுல இருக்கு. அவர் திருப்பி அவர் எளிதில் விட்டு கொடுத்துருவாரா? இல்ல, இது நிச்சயமா கடுமையான போட்டியா இருக்குங்க. சேகருக்கும் மூர்த்தி அண்ணாவுக்கும் பெரிய போட்டி இருக்கும். ரொம்ப டஃப் ஃபைட் தான் சொல்லணும் பரமத்திவேலூரை பொறுத்த வரைக்கும். இதுல விஜயோட வாக்குகள் எந்த அளவுக்கு பிரியுது, இதை விட பிரச்சனை என்னன்னா திருமாவளவன் சம்பந்தப்பட்ட வாக்குகளும் நிறைய விஜய்க்கு போகுதுங்க. களத்துல பார்த்திருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். அதுல இளைஞர்கள் பூராமே திருமாவளவன் இருந்த நிறைய இளைஞர்கள் விஜய்க்கு மாறிட்டாங்க. அது சிறுபான்மை சமூகம் சார்ந்த இளைஞர்களா? ஆமா, இல்ல சிறுபான்மை சார்ந்த இளைஞர்கள். ஆமா,
கிறிஸ்டியன் சொல்ல முடியாது, திருமாவளவனை சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் மாறிட்டாங்க. எல்லாம் விஜயோட ரசிகர்களாக தான் இருந்தவங்க இல்லையா? ஓகே. அதனால அதுல இருந்தவங்க நிறைய மாறினதுனால திருமாவளவன் ஒரு களப்போராளி. குறிப்பிட்ட சமூகத்துக்காக மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகமே மாறிடுச்சுன்னு சொல்லல. புரியுதுங்க. அவங்க திருமாவளவன் கேட்கிற வர கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு போராளி, திருமணமே செய்து கொள்ளாத ஒரு அரசியல் தலைவர், கடுமையான போராட்டங்களே சந்திச்ச, சாப்பிட்றது கூட நேரம் இல்லைன்னு தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில். அப்படி இருக்கும்போது அவரை கடந்துமா இளைஞர்கள் இல்லைங்க. இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆதரிக்கல. அவர் ஒரு மாற்றம் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில அவங்க மூர்க்கத்தனமா ஆதரிக்கிறாங்களே தவிர ஒரு கல யதார்த்தத்தையோ அரசியல் சூழ்நிலையோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆதரிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தாரு, ஒரு மாற்றம் கொடுப்பாரு, அவ்வளவுதான். இவங்களெல்லாம் எப்பவுமே இங்கே அரைச்சமாவே தான், ஒரு புதுமாவை அரைச்சு பார்க்கலாமேன்ற ஒரு சிம்பிள் லாஜிக்ல அப்படியே மாறுறவங்க தான். அடுத்தபடியாக நம்ம ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பிஜேபி நிக்குது, மதிவேந்தன் அவர் எடுத்து நிக்கிறாரு. எப்படி இருக்காங்க தேர்தல் களம்? ஏன்னா அது அதிமுகவுக்கு வலுவான தொகுதி. இரட்டலையில யாருன்னாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அந்த தொகுதி பார்க்கப்படும். அங்க இப்ப பிஜேபியினுடைய வருகை, பிஜேபி மக்கள் எப்படி அணுகுறாங்க, தாமரை சின்னத்தை எப்படி இருக்கு இந்த களம்? ராசிபுரம் சொல்ல போனா டிவிகேல நிறைய சப்போர்ட்டா மாறிடுச்சுங்க. ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே நிறைய இருக்காங்க, நிறைய இருக்காங்க, இல்லாமலாம் சொல்ல. எங்களுடைய அணுகுமுறை நாங்க அணுகுனது பூரா டிவிகே ஆளுங்களா அதிகமா இருந்துட்டாங்க. இது ஒரு விஷயம். நாங்க அணுகுனதுல நிறைய பேர் டிவிகே ஆளுங்களா இருந்துட்டாங்க. இது கடந்து நீங்க அணுகுனதையும் கடந்து ஒரு யதார்த்த பார்வையில் நீங்க சந்திச்ச அதிமுக வலுவான கோட்டை தாங்க ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும். சரோஜால இருந்து தனபால்ல இருந்து எல்லாருமே அவங்க வலுவான கோட்டையை நிரூபிச்சிருக்காங்க அந்த வெற்றி பதிவு செஞ்சு. இந்த முறை பிஜேபி கொடுத்ததுனால நிறைய கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் அவங்க நிறைய வருத்தப்படுறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் மதிவேந்தன் போன தடவை நின்னாரு, இந்த தடவை நிற்கிறாரு, ஏன் நம்மளுடைய இதில் யாரும் இல்லையா, ஏன் தொகுதி மாற்றி கொடுக்க மாட்டேன்றீங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க பிஜேபி வேட்பாளர்கள். இன்னும் கொஞ்சம் இணக்கமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து செயல்படுற மாதிரி தோணலை. கொஞ்சம் கலர் நிலவரங்கள் இதுக்கப்புறம் மாறலாம். இது வரைக்கும் இருந்தது கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதிமுக தொண்டர்கள் முழுமையாக இறங்கி ராசிபுரத்தில் வேலை செஞ்சா கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்குங்க, இழுத்து இருக்கும். மதிவேந்தனுக்கு ஒரு ராசிபுரத்துல ஓரளவுக்கு கெட்ட பேர் இல்லைங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சிருக்காரு மாதிரி தோணுது. பஸ் ஸ்டாண்ட், ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லைங்க, எல்லாத்துலயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஒரு மக்கள் பார்வையில் எப்படி இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை? நிறைய இப்ப நாமக்கல் பஸ் ஸ்டாண்டே மாறினது நிறைய பேருக்கு பிரச்சனையா தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் மாத்திரம் எல்லாத்துக்கும் அது பிரச்சனையா தாங்க தோணும், சந்தோஷமான விஷயமா இருக்காது. ஏன்னா அதை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை அக்சஸ் பண்ணியே பழக்கப்பட்டவங்க இருப்பாங்க, போறது வர்றது இதுதான் டக்குன்னு அவங்க பழகி இருப்பாங்க. ஆனால் திரு மிதுன் அவர் குறிப்பிட்டதை போல மக்கள் அந்த பார்வையை கடந்து டிராஃபிக்ங்கிற ஒரு அடிப்படையில் வரும்போது போக்குவரத்துன்னு நினைக்கும் போது நிச்சயமா அது சிரமமான விஷயங்கள் தான். ஆனா அந்த போக்குவரத்தையும் இவங்க ஒவ்வொரு முறையும் வெளியே வர வேண்டியிருக்கு இல்லைங்களா, பேருந்து நிறுத்தத்துக்காக. இதுக்காக 4-5 கிலோமீட்டர் ஒரு பக்கத்துலேயே இருக்கிற போறது இல்லை, மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே மொத்த நகரமே தள்ளி போயிடுது, நகரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் எல்லாம் போயிடுது. இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டே தள்ளி போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு இந்த இடம் டெவலப் ஆகிறதுக்கு. அதனால இப்போ வந்து எல்லாத்துக்குமே அது சிரமமாக தான் இருக்குங்க. போக போக பழகிக்குவாங்க, அதுவே பழகிடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அதுவே பழகிடும், அவ்வளோதாங்க. அதை சுற்றி மக்கள் டவுன்ஷிப் ஆயிடுது. நம்ம சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி. மலைவாழ் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளுள் அது ஒன்று தமிழகத்தில். அப்படி இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களினுடைய தீர்ப்பு இந்த முறை எப்படி இருக்கிறதா நீங்க களத்தில் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? சேந்தமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் கடும் போட்டி இருக்கு. திமுகவுக்கு கொஞ்சம் அதிகமா பிளஸ் பாயிண்ட் இருக்க மாதிரி பிளஸ் தான் தோணுதுங்க. எப்படி, என்ன காரணம் சொல்லி? ஏன்னா சந்திரசேகர் தனிமையான 10,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தார் சென்ற முறை. இல்ல, அது அவரோட பலம், தனிப்பட்ட பலம். அது அந்த பலம் மட்டுமே வெற்றி கொடுக்கும்னு தோணலைங்க. இல்லை, என்னுடைய பார்வை மக்களோட கருத்து வந்து திமுகவை தான் அதிகமா அதுல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் சொல்றாங்க, முன்னாடி இருந்தவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க, கட்சியை பத்தி பிரச்சனைகளை சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சியில் இருக்கும் போதே மறைந்தார், அவருடைய மகள் இந்த முறை போட்டி போடுறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் அதை நான் கேட்கிறேன். அந்த அனுதாபாலை ஏதாவது மக்கள் மனதில் இருக்கா? பெருசா தோணலைங்க, நாங்க சந்திச்சவங்ககிட்ட அவ்வளவு பெரிய அனுதாபாலைய கொடுத்த மாதிரி தோணலைங்க. அதாவது சரிசமமான பலம் இருக்கு அவங்களுக்கு, இதை விட திமுகவுக்கு சற்று கூடுதலா இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிட்ட நெருங்கி வர்றாங்க. அந்த வெரி குட். தாவேகாவுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு நெருங்கி வர்றாங்க, அதிமுக நெருங்கி வர்றாங்க. தாவேகாவினுடைய ஓட்டு பிரிதல் தான் என்ன சூழ்நிலை ஏற்படுத்துங்கிற தெரியாத அளவுக்கு இருக்கு. இந்த முறை பெரிய சூறாவளியா அதுதான் அமையுங்க, தாவேகாவோட பிரிவு தான் அமையுங்க. இல்லைங்க, ஏன்னா நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, திரு சந்திரசேகர் அவரை எனக்கு நன்கு தெரிந்தவர். அவர் வந்து ஒரு கிரவுண்ட் புல்லர்,
ஒரு க்ரௌடை ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சவர், ஒரு வெற்றிங்கிறத எப்படி அடையணுங்கிறதுல ரொம்ப ஆக்வர்டாக ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நபர். இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விகள் எனக்கு புரியுது. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எடுத்த சர்வே இன்றைய கள நிலவரத்தை தான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர இந்த கடைசி இந்த 10-15 நாளில் என்ன வேணாலும் மாறலாம். அரசியல்ங்கிறது ஒரு நாளில் தலையெழுத்தையும் மாற்றக்கூடியது தானே எங்களை அரசியல். கண்டிப்பாக கிரிக்கெட்டில் கடைசி பால்ல 6 அடிக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் செயல்பாடுகள் எப்படி வேணாலும் அரசியலில் மாற்றும். கண்டிப்பாக. அதனால இன்னைக்கு இருக்க கலா யதார்த்தத்தை தான் நம்ம பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த சர்வேவை பற்றி தான் நம்ம பேச முடியுமே தவிர குறிப்பிடாமல் நம்மளே வந்து ஜோசியத்தில் வந்து சனி உக்கரத்தில் இருக்குது இவர் ஜெயிச்சிருவாரு அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்த சர்வேல என்ன ரிசல்ட் வந்துங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறோம். நிச்சயமா. அடுத்தபடியாக இறுதியாக இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கு போட்டி என்பது? ஏன்னா எல்லாருமே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பூபதி அவரை எதிர்பார்த்தாங்க. இல்லை முன்னாள் இருந்த அதே எம்எல்ஏவுக்கே திரும்ப ரிட்டைன் பண்ணிடுவாங்க, இந்த போட்டிகளை எல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. திடீர்னு திரு ராணி அவங்க குறுக்க வந்திருக்காங்க. முன்னாள் சேர்மேன், யாரும் எளிதில் பர்சன் தான், எதிர்பார்க்காத ஒரு வேட்பாளர், யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது வேட்பாளர்னு தான் சொல்லணும். எல்லாருமே அது ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருந்தாங்க. எப்படி அதிமுக பிரச்சனைகள் இவ்வளவு கோஷ்டி பூசல இருந்து பெரிய குழப்பத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி ராணியை அறிவிச்ச பிறகு திமுக பெரிய குழப்பத்தில் விழுந்துச்சுங்க. திருப்பி அதுக்கப்புறம் வந்து தலைமை அறிவிக்கிறது முன்ன மாதிரி ஜெயலலிதா மாதிரி அறிவிக்கிறத ஏத்துக்கிற பல பக்குவம் திமுகவுக்கு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவங்க ராணியோட வெற்றிக்காக பாடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே காந்தி செல்வனை பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. அவர் வருவார், அவருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது பெரிய அளவில் அது கொஞ்சம் இம்பாக்டா கொடுக்கும். அதுவும் காந்தி செல்வனோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் இம்பாக்டா கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. காந்தி செல்வன் ஆதரவாளர்களை பொறுத்தவரை ஏன் ராணிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கொடுக்க மாட்டாங்கல்ல, இவருக்கு கொடுக்கலன்ற வருத்தம் இருக்கு. தன்னுடைய இவ்வளவு நாளுக்கு அப்புறம்னாச்சும் அவருக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக வாய்ப்பு கொடுக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்காதனால அந்த ஏமாற்றம் கொஞ்சம் பேர்த்த எஃபெக்ட் பண்ணுதுன்னு தான் எங்களோட சர்வேல தெரிய வருதுங்க. அடுத்தது அதிமுகவில் ஏற்கனவே கோஷ்டி பூசல் இருந்து இப்போதான் சமீபத்தில் அது தீர்ந்ததா பார்க்கப்படுதுங்க. தீர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? சர்வே எடுக்க ஆரம்பிக்கும் போது அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஏன்னா தங்கமணி அவருடைய பிரச்சனை, எடப்பாடிக்கும் தங்கமணிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள், அதே மாதிரி பாஸ்கருக்கும் தங்கமணிக்குள்ள பிரச்சனைகள், ஸ்ரீதேவி மோகனுக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் கட்சி மிகப்பெரிய குழப்பத்திலே வச்சிருந்துச்சுங்க. எல்லாருமே கட்சி நாளா உடையுமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இவங்க ஒரு டீம், அவங்க ஒரு டீம், இவங்க ஒரு டீம்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பாஸ்கரை சரி பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் கள நிறுவனங்கள் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. நம்ம அதுக்குள்ள சர்வே எடுத்துட்டோம். நம்ம இந்த இவங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்குள்ள நம்ம சர்வே முடிச்சிட்டோம். அதனால கொஞ்சம் கள நிறுவனங்கள் மாறும் தான் தோணுதுங்க எங்களுக்கு. நாங்கள் எடுத்த சர்வேலே மாறும். திரு பாஸ்கர் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார் நாமக்கலுக்குள்ள. பிளஸ் யாரும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபர். ஸ்ரீதேவி மோகனையும் அப்படித்தான் சொல்றாங்க, ரொம்ப எளிமையான நபர்னு சொல்றாங்க. திரு ராணி அவர்களும் அப்படித்தான். சேர்மனாக இருந்தபோது கூட எளிதில் அணுகி யாருக்கு தேவையான திட்டங்களையும் ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து பெற்றலாம். ஸோ அப்போ 3 பெரும் ஜாம்பவான்களாக பார்க்கிறோம். நாமக்கல் மிக கடுமையான போட்டியாக தாங்க இருக்கும். கணிக்கவே முடியாத இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, இழுபறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியா தான் நாமக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த முறை 27,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல ராமலிங்கம் ஜெயிச்சாருங்க. ஆனா இந்த முறை கண்டிப்பா இழுபறியில தான் இருக்குங்க. எங்களுடைய கருத்துல அப்படிதான் இருக்கு. கடைசி நேர கலா நிலவர யதார்த்தங்கள் எப்படி மாறுதுங்கிறத இதுக்கப்புறம் நடக்கிற ராமலிங்கம் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரான்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெற்றார். எதிர்பார்க்காத வெற்றி. தங்கமணிக்கு பிறகு அதிக வாக்குகளில் வெற்றி பெற்றது திரு ராமலிங்கம் தான். ஆனா இந்த முறை அந்த வாக்கு வேட்பாளர்களும் எதிர்பார்க்காத வேட்பாளர்களால நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்குங்க. மக்கள் இன்னும் தீர்மானிக்க முடியல இதுதான் அப்படின்னு தீர்மானிக்க. 2 கட்சியிலுமே எதிர்பார்க்காத வேட்பாளர்கள். புரியுதுங்க. இப்ப பாஸ்கருக்கு கொடுப்போம்னு எல்லாருமே எதிர்பார்த்து அவர் கிட்டத்தட்ட பணியை முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலும் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப திடீர்னு ஸ்ரீதேவி மோகன் கொடுக்கும்போது அதுல நிறைய பிரச்சனைகள் அங்க ஃபேஸ் பண்றாங்க மக்கள். பாஸ்கருக்கு ஒரு பெரிய பெல்ட் இருக்குங்க. அதை வந்து இவர் வேற வருத்தத்தோடவே இருந்தாருங்க. இணையில இது வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ற வரைக்கும் தனித்தனியா தான் இருந்தாங்க. அதனால வந்து மக்கள் ஒரு கருத்து கணிப்புல சரியான அளவுல பங்கேற்கவும் இல்லை, பங்கேற்றாலும் சரியான கருத்தை சொல்லலைன்னு தான் நினைக்கிறேங்க. அதனால இந்த முறை கண்டிப்பா இழுபறியா தான் இருக்கு. தாண்டி நாமக்கல் பொறுத்த வரைக்கும் திமுகலையும் திரு பூபதி, ராமலிங்கம் போன்ற நிறைய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டா வெற்றி என்பதை எளிதாக்க முடியும்ல திரு ராணி அவர்களுக்கு. அந்த எந்த இடத்துல அது தடைபடும் நீங்க கருதுறீங்க உங்களுடைய சர்வேல இருந்து? ஏன்னா நீ அதிமுகவை கூட நீங்க சொல்லலாம் காரணங்கள்,
அது வந்து இப்போ நாங்கள் சர்வே எடுக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது சரி செய்யப்பட்டிருக்கு. அதனால அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது, அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமை அறிவிச்சது, அந்த தலைமை அறிவிப்பை எல்லாருமே இராணுவ கட்டுப்பாடோடு ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகும் நம்ம எப்படி அதை கடுமையான போட்டின்னு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய பார்வையாக சொல்கிறேன். இல்லை, ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. ராமலிங்கத்தால் பெரிய அளவில் தொகுதிக்கு எதுவும் செய்ய முடியலைங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்குது. அவருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் அவரால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியலைங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. இந்த முறை திமுகவில் வந்தாலும் மாவட்டத்தை தாண்டி ராணியால் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு பயமும் நிறைய பேர்த்திட்ட இருக்குது. இந்த முறை மாவட்டம் சொன்ன வேட்பாளருக்கு தான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வர கருத்து, என்னுடைய கருத்து இல்லை. புரியுதுங்க. மக்கள் இந்த மாதிரி சில கருத்துக்கள் இருக்கிறனால தான் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி. இல்லை, மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்களே போட்டியிடுவார்னு கூட ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அதையும் சொன்னாங்க. அப்படி அவங்கெல்லாம் போட்டிட்டு இருந்தா இன்னும் இந்த களம் வந்து திமுக ஒரு வேலை எளிமையாக்கப்பட்டிருக்கலாம். எளிமையா இருக்கலாம். காந்தி செல்வனுக்கோ அல்லதுக்கு திருப்பி ராஜேஷ்கோ கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சிருப்பாங்க. இப்போ சில கருத்து வேறுபாடுகள் இருக்கனால அது வெளியே கலைஞ்சிட்டாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? மக்களை வந்து தீர்மானிக்கவே முடியாது. வெளியே நீ யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம்பாங்க, உள்ள போயிட்டு மாத்தி போட்டு வந்துருவாங்க. கட்சிக்காரர்களும் அதே மாதிரி தான். நமக்கு பிடிக்காத வேட்பாளர் கொடுத்துட்டாங்கன்னா பின்னாடியே ஓட்டு கேட்டு அவங்க மாற்றி அவங்க ஃபேமிலியை மாற்றி போட்டு வருவாங்க. இது வந்து கலை தேர்த்தத்தை நம்ம நிறைய முறையே பார்த்துருக்கோம். பர்கூரில் நம்ம ஜெயலலிதாவே நம்ம அந்த மாதிரி பார்த்தோம். கண்டிப்பா. அதனால யார் என்ன முடிவு எடுப்பாங்கிறது ஓட்டு பெட்டி முன்னாடி இவி முன்னாடி விரல வைக்கும் போது தான் தெரியும். நிச்சயமா. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி கடுமையா இருக்கும் திமுக அதிமுகன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பல்வேறு விடயங்கள் விவாதித்தோம். தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய தாக்கம் இருக்குமா நாமக்கல் மாவட்டம்? நிச்சயமா இருக்குங்க. பெரிய அளவில் எல்லா தொகுதிகளிலுமே தாக்கம் இருக்குன்னா இந்த முறை தமிழ்நாடு ரிசல்ட்ல கண்டிப்பா பாக்குங்க. நாங்க எடுத்த சர்வே எடுத்த தொகுதியில தாவேக்காக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு அலை இருந்துட்டு தான் இருக்குங்க. அது எந்த அளவுக்குங்கிறது பர்சன்டேஜ் நம்ம யார் வேட்பாளர் என்ன கொள்கை அதையெல்லாம் தாண்டி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரே இல்லை. அவர் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். அங்கதான் பிரச்சனையே. வேட்பாளர் நல்லவனா கெட்டவனா, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி இருப்பாரு, அவரோட ஃபேமிலி என்ன, அவரோட பிசினஸ் என்ன, அதெல்லாம் யாருமே பார்க்கல. விஜய் டிவிக்கு விசிலடி, அவ்வளவுதான். இதுவரைக்கும் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாமக்கல் எடுத்துப்போம். திரு ராணி அவர்கள் அவங்க மக்கள் சேவையில் பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க. மகளிர் அணியிலிருந்து ஒரு உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்தார் திரு ராமலிங்கம் அவர்கள் சேர்மனாக தன்னுடைய வாழ்வியலை தொடங்கி கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்து இருக்கார். ராஜேஷ்குமார் இளைஞர் அணியிலிருந்து தொடங்கி ஒரு கடுமையான உழைப்புக்கு பிறகு வர்றாரு. அதிமுக எடுத்துக்கோ திரு பாஸ்கர் அந்த காலத்திலிருந்தே இந்த அதிமுக இயக்கங்களுக்காகவே பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண யாரும் போய் அணுகக்கூடிய ஒரு நபர். ஸ்ரீதேவி மோகன் எடுத்துப்போம். ஒரு தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டு முன்னேறி சீட்டு வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. திரு பூபதி அவர்கள் கூட கடுமையான உழைப்புக்கு பிறகு துணை மேயராக வந்து சீட்டு கிடைக்கும்னு கஷ்டப்பட்ட ஒரு நபராக இருக்காரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதிகள்லையுமே நீங்கள் குறிப்பிட்டதை போல எந்த உழைப்பையும் கொடுக்காம ஒரு கஷ்டப்படாத நபர்களுக்கு அது போயிருச்சோ. ஒரு சில தொகுதிகளில் குறிப்பாக அந்த விஜய்க்காகவே விஜய்னு கருதுறவங்களை கடந்து வேறவங்களுக்கு அந்த சீட்டு போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்குள்ள பர்சனலா இருக்கு. அதனாலதான் நீங்க சொல்றது முற்றிலும் உண்மைதான். ஆனா என்ன பிரச்சனைனா, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அனுபவமே இல்லாதவர்களால ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு போட்டி போடுறாங்கன்னா அது முழுக்க டிவிக்கே தான் சொல்லணும். அரசியல் அனுபவமே இல்லாத தலைவர்ல இருந்து கீழ்மட்ட தொண்டர்ல இருந்து அங்க போட்டி போடுற எம்எல்ஏ உறுப்பினர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், யாருக்குமே அனுபவம் இல்லாதவர்கள் தான் இருக்காங்க. அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் இருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எங்கேயாச்சும் திரு தமிழக வாழ்முறை கட்சி திரு வேல்முருகன் அவர்களுடைய வருகையோ இல்ல சசிகலா மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய வருகையோ இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? இல்லைங்க, கொங்கு பகுதியில் அவங்களுடைய இம்பாக்ட் பெருசா இருக்கிற மாதிரியே தெரியல. எங்க சர்வேல அந்த மாதிரி பேர்களை அவங்க சொல்லவே இல்லை. பேரே சொல்லல. 1-2 ரேரா சொன்னாங்களே தவிர ஃபார்ம்ல எழுதுற அளவுக்கு கூட அவங்க பேர் இல்லைங்க. அவங்க சொற்பம் தான், ரொம்ப சொற்பம் தான். அவங்களுடைய பெல்ட்ல அவங்க பெரிய கிங் மேக்கரா இருப்பாங்க. நம்ம கொங்கு பெல்ட்ல குறிப்பா சொல்ல போனா நாமக்கல் மாவட்டத்துல அவங்களுக்கு எந்த இம்பாக்டும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை, ஒரு மாவட்டத்துக்கான தேர்தல் கருத்து கணிப்பை நிறைவு செய்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த குறுகிய நாட்களுக்குள். இது தொடர்ந்து வரும் நாட்களில் வரும் தேர்தல் களங்களில் இந்த சேனல் ஒரு மிகப்பெரிய சேனலாக வளர்ந்து நாம் கண்டிப்பாக கலந்துரையாடுவோம். இனிவரும் காலங்களிலும் வரக்கூடிய தேர்தல் களத்திலும் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக மக்கள் மனதில் இருக்கும். இது மக்கள் மனதை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகத்தான் இந்த சேனல் இருக்கும், குரலற்றவர்களின் குரலாக என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு கருத்து கணிப்பில் உங்களோடு இணைந்து நாம்
வரும் கருத்து கணிப்புகளை உங்களோடு பகிர்வோம் என்பதை மட்டும் இந்த இடத்துல நிறைவு கருத்தாக கொடுக்குறோம். இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. மேல் குறிப்பிட்டதை போல தேர்தல் நாளன்று தான் இதற்கான முழுமையான விளக்கம் என்பது, முழுமையான முடிவு என்பது நமக்கு தெரிய வரும். நாம் உட்கார்ந்து இந்த இடத்துல இல்லை ஒரு 3000 பேர் 4000 பேர் சந்திச்சு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறத விட அது தேர்தல் நாளன்று எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், எது வேணாலும் ரோல் பிளே பண்ணலாம், எந்த ஒரு சூழல் கூட இனி வரும் காலங்கள்லையும் ஏற்படுத்தலாம். சாதி மதம் மொழி கடந்து இந்த கொங்கு மண், அந்த மண்ணின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த சேனல் இனிவரும் காலங்களிலும் இந்த கொங்கு அரசியல் மற்றும் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கான நம்பிக்கையாக குரலாக ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் இந்த இடத்துல எங்களுடைய நிறைவு கருத்தாக வைத்து எங்கள் காணொளியை இந்த இடத்தில் முடிக்கிறோம். நன்றி.